அரசியலும் அதிகாரங்களும் தலைமைத்துவமும் அவசியமான ஒன்று. அதை தேவனே ஏற்படுத்துகிறார். கடவுள் யாரோடு ரொம்ப பேசுவாரு, யாருக்கிட்ட தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்துக்குவார் தெரியுமா? அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற மனிதனோடு தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். அரசியலோ அதிகாரங்களோ தலைமையோ கெட்டது அல்ல, அது நல்லது. அதிகாரிகளாக தேவன் சிலரை அழைக்கிறார். IAS ஆக, IPS ஆக, IFS ஆக, இன்னும் கிராம அதிகாரிகளாக எத்தனையோ உயர்ந்த பதவிகளுக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். What is the purpose of authority? What is the purpose of political? What is the purpose of positions or leadership? தலைமைத்துவமும் அரசியலும் அதிகாரங்களும் தவறான ஒரு காரியம் அல்ல, அதெல்லாம் ரொம்ப அற்புதமான காரியம். உருவாக்கப்பட்டது உண்டாக்கப்பட்டதெல்லாம் ரொம்ப கரெக்டு. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாம் சரியான நோக்கத்தோடு இன்னைக்கு இயங்காததுனால அது தப்புன்ட்டோம். இது ஒரு கூப்பிட்டு அந்த ஊரே வேற மாதிரி மாத்தினாரு. மோசையை கூப்பிட்டு ஒரு அடிமைத்தல தலைமுறையே மாற்றி ஒரு புதிய தேசத்துக்கு அவங்களை என்ன பண்ணார், கூட்டிட்டு போறார். யோசுவாவை கொண்டு புதிய தேசத்தையே என்ன பண்றாரு, பங்கிடும்படி கட்டமைக்கும்படி செய்கிறார். எஸ்தரை கொண்டு 127 நாட்டுக்கு வருகிற அழிவை ஒரு பெண்ணை கொண்டு தேவன் தடுத்து நிறுத்தினார். இந்த உலகத்தில் கெட்டது நடக்கிறதுக்கு காரணம், கெட்டவர்கள் கெட்டது செய்ததினால் மாத்திரம் அல்ல, நல்லவர்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடாதது நடக்கிற பாதி கெட்டதுக்கு காரணமா இருக்குது. நீங்க பாருங்க, பைபிள்ல இருக்கிற எல்லாருமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா, தோத்திரம் தோத்திரம் தோத்திரம், இதே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. என்ன போட்டிருக்குது, போய் நாட்டையே ஆண்டு இருக்கிறாங்க. ஐயோ, எந்த பைபிளை கையில வச்சிருக்கேன்னு தெரியலங்க. ஒன்றை குறித்து பேசுகிறோம் என்றால் அதை முக்கியப்படுத்துகிறோம் என்ற அர்த்தம். அதனால் இதை பற்றி இன்றைக்கி சில காரியங்களை நான் தெரிந்தெடுத்தேன். அதில் என்ன இன்றைக்கி பேசணும்னு விரும்புகிறேன்னா, கிறிஸ்தவமும் அரசியலும். எல்லாம் சொல்லுங்கள், கிறிஸ்தவமும் அரசியலும். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்கள், அரசியல் பேச போகிறாங்க. அரிசிக்கு ஏதாவது வழி இருக்கா? அதுக்கு தான் அரசியல் பேசணும். அரசியல் கரெக்டாக ஆச்சுன்னா எல்லாமே கரெக்டாக ஆகும். ஸோ ஒரு வருஷத்தில் 54 வாரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சபையில் எப்போமாவது இந்த சப்ஜெக்ட் பேசப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ தேடியும் காணாதிருப்பாய் அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணிடுச்சு ஆயிட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய அரசியல் சண்டை பயங்கரமாக என்ன பண்ணும், பெருசாக நடக்கும். அதனால் கருணாநிதியே ஒரு முறை சொன்னாராம், உலக அரசியலை நீங்கள் பெருசாக கற்றுக்கணுன்னா திருநெல்வேலி பக்கமாக போனீங்கன்னா கற்றுக்கலாம் அப்படின்ட்டாங்களே. அதுவும் அங்கே இருக்கிற சபை, திருச்சபை வட்டம் போனீங்கன்னா பக்காவாக அரசியல் ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறார். அது மாதிரி ஒரு செய்தி நான் கேட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஆட்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அரசியலில். இப்போ நமக்கு அரசியல்னால என்ன ஆகுதுன்னா, அடுத்தவனை முங்காம் போடுறது, அடுத்தவனை என்ன பண்ணுறது, இது பண்ணுறது அப்படிங்கிறது தான். பழிக்கடாவை யாராவது மாற்றுறது, இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்குறோம். ஆக்சுவலி அரசியலுங்கிறது சரியா தப்பா, அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்தவரா அல்லது ஒரு விசுவாசியா இந்த அரசியலை குறித்த நம்முடைய பங்கு, ஈடுபாடு எந்த விதத்தில் இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார் அப்படிங்கிறத பற்றி நான் என்ன பண்ண போகிறேன், சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அரசியலை விட்டு நம்ம விலகி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நிறைய பேருக்கு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்த பூமி, இந்த உலகம், இந்த வாழ்க்கை, இதை பற்றியெல்லாம் சபை பெருசாக என்ன பண்ணுறதில்ல, சிந்திக்கிறதே கிடையாது. ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுதுங்கிறத கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமலே போயிடுச்சு. ஸோ மறுபடியும் வேத வசனத்தின் அடிப்படையில் ஒன்று கொண்டு வரணும். நான் எப்போவுமே என்ன நினைக்கிறேன்னா, வார்த்தையின் வழி வெற்றியின் வழியாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தையின் வழி வெற்றியின் வழியாக இருக்கிறது. ஆமென். கடவுளுடைய வார்த்தை ஒன்று பேசுதுன்னா கொஞ்சம் கவனிக்கணும், அது ரெஸ்பான்ஸ் பண்ணணும், அதில் உங்களை ஈடுபடுத்திக்கணும். அவ்வளோதான். வெற்றிக்கான வழி வேறு எதுவுமே கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய வார்த்தையை கவனிங்க, அதில் ஈடுபட ஆரம்பிச்சிருங்க. அவ்வளோதான், வெற்றி தன்னால் வந்துடும்.
ஏமேன். எல்லா காரியத்துக்கும் அதுதான் பிரின்சிபிள்ஸு. இப்போ இந்த காரியத்தையும் நீங்கள் நம்ம கவனிக்கணும். இது நம்ம என்னங்க செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கலாம். எண்ணம் இருந்தால் நீ ஆண்டவர் மாற்றி அனுப்புவார். ஆமென். உன்னை கொண்டு தான் செய்வார் அப்படின்னு அனுப்புவார். சும்மா ஒரு பப் டாக் கிடையாது, மோட்டிவேஷனல் டாக் கிடையாது. இது ஒரு ரியல் திங்ஸாக இருக்குதுங்கிறத உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். ஆமாம், நேற்றுக்கு மற்ற எப்போவுமே இந்த சிந்தனைகள் நமக்கு உண்டு. நம்ம சபையில் இந்த 7 மவுண்டன்ஸ்லாம் அடிக்கடி என்ன பண்ணுவோம், பேசுவோம். 7 மவுண்டன்ஸுங்க. இந்த சமூகத்தை கட்டமைக்கிற வடிவமைக்கிற 7 முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. குடும்பம், ஆன்மீகம், சர்ச், அப்புறம் பாலிட்டிக்ஸ், அரசியல், அதுக்கப்புறம் பிஸ்னஸ் வேர்ல்ட், எஜுகேஷன் வேர்ல்ட், என்டர்டைன்மெண்ட் வேர்ல்ட், ஸ்போர்ட்ஸ், ஆர்ட்ஸ், இது எல்லாமே, மீடியா, இது எல்லாத்தையும் சேர்த்தா எத்தனை வருது? 7 மலை. எல்லாம் சொல்லுங்கள், 7 மலை. ஸோ இந்த 7 பில்லர்ஸ் இது எல்லாத்துலேயுமே கடவுளுடைய பிள்ளைகள் இருக்கணும் அப்படிங்கிற தாட் நமக்கு எப்போவுமே இருக்குது. அதை பற்றி நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டே இருக்கிறோம், பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ சபைங்கிறது ஒரு சண்டே ஆராய்ச்சிட்டு போகிற ஒரு இடமா இல்லாமல் அது ஒரு இயக்கம் போல் இயங்க வேண்டும். ஆமென். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் பார் அப்படின்னாரு. பார்த்துட்டு ஆண்டவரே அப்படின்னா, நடந்து திரி அப்படின்னாரு. நடந்து திரிஞ்சான். இப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பார்க்குறதையும் நீ நடந்ததையும் நான் உனக்கு தருவேன் அப்படின்னார். ஆமென். ஸோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு பெரிய நோக்கங்கள், திட்டங்கள் இருக்குது. இங்கே இருக்கிற தனி ஒவ்வொருவருக்கு நான் சொல்கிறேன், ஆன்லைனில் எல்லாம் கனெக்டடாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் எனக்கு ஏதாவது நடக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற உங்களை வைத்து தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் இதை பேசிக்கிட்டே இருப்பேன். எது வரைக்கும் தெரியுமா? நீங்கள் பெரிய காரியங்களை எழுந்து போய் செய்கிற வரைக்கும். ஆமென். எனக்கு நல்லா தெரியும், நான் எதை பேசுனாலும் அதை எனக்கு கண்ணால் பார்ப்பேன். ஆமென். இன்றைக்கி ஒரு சகோதரர் சொன்னார், நீங்கள் பெரிய பெரிய மேடைகளில் பெரிய பெரிய இடத்துல நிற்கிறது, அமர்றதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்கள் என்றைக்கு அந்த மாதிரி இடத்தெல்லாம் அலங்கரிக்கிறீங்களோ அன்றைக்கி தான் நாங்கள் உண்மையிலே பெருசாக என்ன பண்ணுவோம், சந்தோஷப்படுவோம். ஆமென். பிரைஸ் காட். ஓகே, ஸோ தொடருவோம். முதல்ல கிறிஸ்தவங்க இதுலேருந்து விலகி இருக்கிறாங்க. என்ன விலகி இருக்கிறாங்கன்னா, இப்போ இந்த பூமி, இந்த தேசம், இந்த நாடு இப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் நம்ம தேசம், நம்ம நாடு, நம்ம பூமின்னு அவங்களுக்கு எண்ணமே கிடையாது. அவங்களுடைய எண்ணம் என்னவா இருக்குது, பரலோகம் தாய் வீடு, அதை தேடி நீ ஓடு அப்படின்ட்டாங்க. எல்லாம் ஒடிருங்க, அப்படியே ஒட்டிரு அவனோடனே என்ன பண்ணிட்டான், தாய் வீடு அது, அதனால் அங்கே என்ன பண்ணிடுங்க, போயிடுங்க அப்படிங்கிற மாதிரியே ஒரு சிந்தனை உருவாயிடுச்சு. அப்போ இங்கே இது யார் வீடுன்னு நினைக்கிறீங்க? இப்போ அப்போ நமக்கு என்ன சிந்தனைனா, பரலோகம் தான் நமக்குரியது, பூமி யாருக்குரியது, பிசாசு அப்படின்ட்டாங்க. அது யாருக்குரியது, சாத்தான் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, சாத்தான பிரதர் ஆக்கிட்டாங்க. எல்லாமே சாத்தானுடையதுன்ட்டாங்க. அதனால தான் பாருங்களேன், பொன் வேண்டாம், பொருள் வேண்டாம், இன்பம் வேண்டாம், எதுவும் வேண்டாம், எது மட்டும் போதும், பரலோகம் மட்டும் போதும். அப்போ இதெல்லாம் யார் படைச்சா? அது கேளுங்க, ஆண்டவர் தான் படைச்சார். அப்போ ஏன் அது வேண்டாம்? இல்லை, அது இப்போ பிசாசுக்குரியதாயிட்டு. சேட்டுக்கடையில் அடமானம் போனதை திருப்பிட வேண்டியதானே. பாவ குழியில் விழுந்துடுச்சு, சேட்டிலிருந்து பாட்டு கூட படித்தாங்களே, சேட்டிலிருந்து தூக்கினார். சேட்டுக்குள்ளே போயிடுச்சுன்னு விட்டுறக்கூடாது, மறுபடியும் என்ன பண்ணணும், மீட்டு எடுக்கணும், ரெக்கன்சிலேஷன் நடக்கணும், ரிடம்ஷன் நடக்கணும், நடந்து மீட்டு மறுபடியும் நம்ம கையில் எல்லாத்தையும் கொடுக்கறது தான் கடவுளுடைய ஐடியாவாக இருக்குது. சில நேரத்தில் நம்முடைய தியாலஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் தப்பாக இருக்கும்போது நம்முடைய ஃபெய்த், ஹோப் எல்லாமே தப்பாயிடும். வானங்கள் மாத்திரம் நமக்கு சொந்தம் அல்ல, கர்த்தருக்கு சொந்தம் அல்ல. கர்த்தருக்கு எதுவும் சொந்தம், பூமியும் அதன் நிறைவும் அதன் குடிகளும் அதில் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் யாருடையது, வல்லமை யாருடையது, அதிகாரம் யாருடையது. ஆமென். இப்போ எல்லாம் அவருடையதுன்னு போட்டிருக்குது. அப்போ இவங்க ஏன் இப்படி யோசிக்க ஆரம்பித்தாங்க? இல்லை, எவ்வளோ அழகாக போட்டிருக்கு பாருங்க, 24:1. பூமியும் அதின் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் யாருடையது, எல்லாமே கர்த்தருடையது. பத்திரத்தை ஒழுங்காக படிச்சிங்களா இல்லையா? மூலப்பத்திரத்தை எடுத்து வாசித்து பார்த்தா போட்டிருக்கு, இதெல்லாம் யாருடையது, கர்த்தருடையது. வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது, பூமி அது நிறைவும் கர்த்தருடையது. அதிகாரங்கள் எல்லாம் யாரால வருதான்?
அவராலே என்ன பண்ணப்படுகிறது? உருவாக்கப்படுகிறது. ரோமரில் படிக்கிறோம் இல்லையா? எல்லா அத்தாரிட்டி யாரால வருதான்? கர்த்தரால வருகிறதா. ரோமர் 13:1-2 பாருங்க. எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆல் அத்தாரிட்டி, ஆல் லீடர்ஷிப் இஸ் பிலாங் டு காட். அதுக்கு பின்னாடி ஆண்டவருடைய கரமும் ஆண்டவருடைய காரியமும் இருக்கிறதாக வேதவசனம் சொல்லுகிறது. தலைமைத்துவமும் அரசியலும் அதிகாரங்களும் தவறான ஒரு காரியம் அல்ல, அதெல்லாம் ரொம்ப அற்புதமான காரியம். உருவாக்கப்பட்டது உண்டாக்கப்பட்டதெல்லாம் ரொம்ப கரெக்டு. இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இதெல்லாம் சரியான நோக்கத்தோடு இன்னைக்கு இயங்காததுனால அது தப்புன்ட்டோம். இப்போ ஒருத்தர் பணக்காரராக இருக்கிறாருன்னா ஏன் பணக்காரராக இருக்கணும்? பகிர்ந்து கொள்ளவும், அநேகருக்கு நற்கிரிகளை செய்யவும், அதுக்கு தான் செழிப்பு. கரெக்டா? அவர் நல்லா இருக்கணும், அவர் மூலமாக என்ன இருக்கணும்? 4 பேர் நல்லா இருக்கணும், அதுக்கு தான் செழிப்பு. இப்போ செழிப்பு தப்புன்னு ஏன் ஐடியா வந்துச்சு? ஏனென்றால் அந்த செழிப்பு எப்பொழுது சுயநலம் உள்ளதாக மாறிச்சோ அப்போ அது என்ன ஆயிடுச்சு? இப்போ செழிப்பே தப்பு கிடையாது, செழிப்பை சிலர் தவறாக பண்ணுறாங்க, பயன்படுத்துகிறாங்க. அதுபோல தான் பதவியும் அதிகாரங்களும் ஒரு அரசியல் சட்டமும் அதனுடைய அமைப்பும் தப்புன்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா அதெல்லாம் யாரால் ஏற்படுத்தப்படுதான்? இதெல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. கிறிஸ்தவமும் அரசியலும் அப்படின்னு பட்டிமன்றம் வைக்க போகிறோம். நீங்கள்லாம் கொஞ்சம், இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறது உங்களுக்கான செய்தி மட்டும் இல்லை, நாளைக்கு பல இடத்துல நீங்கள் நிற்பீங்க, கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். அப்பொழுது இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ஒருத்தர் ராஜாவை ஆகிறதுக்கு முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு நியமனம். என்ன நியமனம் தெரியுமா? இந்த புத்தகத்தில் ஒரு காப்பியை அவன் எழுதி வச்சு அவன் வாசிக்கணும், அவன் தான் கிங்காக இருக்க முடியும். ஆமென். ஜார்ஜ் வாஷிங்டன் போன்றவர்கள் அமெரிக்கா தேசத்தை வடிவமைத்து அதை உருவாக்கின அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த புத்தகம் இல்லாமல் தேசத்தை ஆளுவது என்பது கூடாத ஒரு காரியம் அப்படிங்கிறாங்க. அப்போது இந்த கட்டமைப்புக்கு பின்னாடி கடவுளுடைய வார்த்தைகள் இருந்தது, தேவனுடைய நீதி நியாயங்கள் சட்டங்கள் எல்லாத்தையும் வைத்து தான் அநேக அரசியல் சட்டங்கள் கூட உருவாக்கப்பட்டதுன்னு என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. அதனால் அரசியலுங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு, நீங்கள் விரும்பினாலும் விரும்பாட்டானாலும் அது ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் பங்கெடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பங்கெடுக்காமல் இருக்கலாம், ஆனால் அது என்ன பண்ணிகிட்டே இருக்குது, உங்கள் வாழ்க்கையில் பங்கெடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அதை கரெக்டாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதில் எங்கேயோ நமக்கு சில ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிறத நம்ம விளங்கி கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. முதல்ல அதிகாரங்களும் அரசியலும் பதவிகளும் தேவையான ஒன்றாக இருக்கிறது. ஏன் எல்லாம் சொல்லுங்கள், தேவையான ஒன்று. ஏன் தேவையான ஒன்று? அதை ஏற்படுத்துகிறதே யார்? தேவன் தான் ஏற்படுத்துகிறார். ஏற்படுத்திட்டு அவர் சொல்கிறாரு, அதிகாரங்களை நான் தான் என்ன பண்ணுறேன், ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்படுகிறது, ஆதலால் அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்து கொள்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல துர்க்கிரியைக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். ஆகையால் நீ அதிகாரத்துக்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனால் உனக்கு புகழ்ச்சி உண்டாகும். உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ. அரசியல்லையும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களாம் யாரா? அவர்கள் அரசு ஊழியர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஆனால் வேதவசனம் சொல்லுது தேவ ஊழியர். ஹலோ, போலீஸ்காரங்கெல்லாம் யாரு? ஒரு 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 அதிகாரத்தில் ஒரு பதவியில் நீங்கள் இருந்தாலே நீங்கள் யார் தான்? சிலர் சொல்லுவாங்க, இந்த கவர்மெண்ட் ஜாப்லலாம் இருந்துக்கிட்டு நம்ம என்னைக்காவது ஆண்டவர் ஊழியத்தை சேரும் பிரதர். அவங்களுக்கு தெரியல, அவங்க ஆண்டவர் ஊழியத்தை தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாம் சொல்லுங்கள், தேவ ஊழியக்காரர். யூ ஆர் ஆக்சஸிங் அத்தாரிட்டி ஆர் லீடர்ஷிப். இது எதையாவது ஒன்று நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறவங்களா இருப்பீங்கன்னா ஆல்ரெடி யூ ஆர் த மினிஸ்டர் ஆஃப் காட். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், மினிஸ்டர் ஆஃப் காட். இப்போ நான் நிறைய பேர் நாங்கள் போகும்போது என்ன பண்ணுறீங்க, மினிஸ்ட்ரியா அப்படிம்பாங்க. அவங்களுக்கு மினிஸ்ட்ரினால என்ன வருது, ஏதோ டெல்லிக்கு சம்மந்தமுள்ள ஆள் போல் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்றாங்க. உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு பதவியில் ஒரு அதிகாரத்தில் கடவுள் வைத்த பொறுப்புகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா நீங்கள் யாரா? தேவ ஊழியக்காரர். ஆமென். ஒரு 100 பிள்ளைகளுக்கு ஆசிரியராக, அது ஒரு அதிகாரம் தானே. எங்கேயோ இப்போ அதிகாரம் எல்லார் கையிலையுமே செட்டன் லெவலில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு?
அளவில் வேணா வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இங்கே அதிகாரம் இல்லாதவர்கள் யார்? எல்லார் கையிலும் என்ன இருக்குது? அத்தாரிட்டி இருக்குது இல்லையா? ஒரு அதிகாரம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பவர், ஒரு அரசியல் உங்கள் கைகளில் ஏற்கனவே இருக்கிறது. ஒரு கணவராய் உங்கள் வீட்டில் யாராக இருக்கிறீங்க? அதை பற்றி எங்களுக்கு நம்பிக்கை இல்லை பிரதர், நாங்கள் எங்கே அதிகாரிங்கிறீங்களா? அதான் சொன்னோம்ல, அதாவது வச்சிட்டாங்க, இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது பேசுவோம். ஆனால் வைக்கப்பட்டதுங்கிறது உண்மையாக இருக்குது. மனைவியாக என்ன இருக்குது? அது வேணால் ஒத்துக்கிறோம், அதிகாரம் நிறைய இருக்குது பிரதர், அதிகாரம் செலுத்துகிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு அத்தாரிட்டி நமக்கு இருக்குது. சரிங்களா? ஒரு குடிமக்களாய் உங்களுக்கு என்ன இருக்கிறது? அதிகாரம் இருக்கிறது. இப்போ நீங்கள் ஓட்டு போடுறீங்கன்னா அங்கே என்ன பண்ணுறீங்க? ஒரு ஆக்சஸிங் யுவர், ஒரு விரல் புரட்சி, யுவர் ஆக்சஸிங் யுவர் ரைட்ஸ் ஆர் அத்தாரிட்டி. அதை என்ன பண்ணுறீங்க? ஆக்சஸ் பண்ணுறீங்க. அப்புறம் வந்து நீங்கள் குத்துனாலும் குத்தாட்டினாலும் மிஷினில் விழுற மாதிரி பண்ணுறதுங்கிறது வேற கதை. அதெல்லாம் அப்புறமா மிஷினை பிறகு ரிப்பேர் பார்ப்போம் நம்ம, நல்ல கடையாக பார்த்து. நான் என்ன பேசினாலும் உங்கள் மைண்டில் இன்னொன்று வரும், அதையும் நான் சேர்த்து பேசுகிறது தான் பிரசங்கியாருடைய வேலை. என்னத்தை நம்ம ஒன்று குத்துனா அங்கே ஒன்று விழுது. இந்த தேசத்தில் பிரதர் என்ன பிரதர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சலிப்பு வரும். அது நியாயமானது தான், அதை கொஞ்சம் மாற்றிடலாம் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ராமன் ஆண்டான, ராவணம் ஆண்டான, யார் ஆண்டான, நம்ம கதை இப்படித்தான் இருக்க போகுது அப்படின்னு நிறைய பேர் இந்த அதிகாரத்தை குறித்து, ஆட்சியை குறித்து நம்பிக்கை இழப்பு என்ன போயிடுச்சு மக்களுக்கு. பாருங்களேன், எல்லாத்தையும் குறித்தும் நம்பிக்கை சொல்ல வேண்டியது இருக்குது. நல்ல வேலைக்கு போ, கடவுள் ஆசீர்வதிப்பார்னு வேலைக்கு போகிறதுக்கு ஒரு நம்பிக்கை சொல்ல வேண்டியிருக்கு. கல்யாணம் முடிச்சிருக்க கவலைப்படாத, கடவுள் கூட இருப்பார், அதுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது இருக்குது. பிள்ளை பிறந்துச்சு, கவலைப்படாத, பிள்ளையை வளர்க்க கடவுள் உனக்கு உதவி செய்வா, அங்கே ஒரு எல்லா பக்கங்களையும் ஜனங்க எங்கே இருக்காங்க? தேர் ஹோப்லெஸ். நம்பிக்கையே அவங்க இல்லாமல் தான் என்ன பண்ணுறாங்க? இருக்காங்க. அப்போ நம்பிக்கை எல்லா பக்கங்களையும் சொல்கிற மாதிரி எங்கேயும் சொல்ல வேண்டியது இருக்குது. அதிகாரங்கள், தலைமைகள், அரசியல்கள், பொறுப்புகள், இதை குறித்தும் ஒரு நம்பிக்கையை பேசுவது அவசியமாக இருக்கிறது. ஆமென். The hope to the nation. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கலிகூரு, மன்னவன் இயேசு உன்னடிவில் பெரிய காரியங்களை செய்திடுவார். பாருங்க, தேசத்துக்கே செய்தி சொல்லிட்டு இருக்கோம். தேசமே, இந்தியாவே பயப்படாதே, ஒரு இளைஞர் கூட்டம் எழும்புகிறது. நாளைய தலைமுறை, இன்றைக்கு சில பேர் எழும்பி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு நம்பிக்கையை சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இன்னொன்று மைண்டில் வரும் பின்னாடி. ஆமாம், நம்ம போடாட்டானு அந்த அந்த அதெல்லாம் அப்படியே என்ன பண்ணிவிடுங்க, அப்படியே நீக்கிட்டே கிளென்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, கழுவிக்கிட்டே வாங்க. இந்த வார்த்தையால் இன்றைக்கு பரிசுத்தமாக போகிறீங்க. ஆமென். சரி, ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும்? பேசணும். ஒரு அதிகாரம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், எல்லார் கையிலையும் அதிகாரம் இருக்குது, செட்டன் லெவலில் இருக்குது. இப்போ நீங்கள் ஓட்டு போடுறதன் மூலம் இந்த ஒட்டுமொத்த அதிகாரத்தை யாருக்கிட்ட கொடுக்குறீங்க? இன்னும் நம்மளுடைய பிரதிநிதியாக ஒரு ஆள் கையில் என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். அவர் என்ன பண்ணுறாரு? அது மொத்தத்தையும் வாங்கிக்கிட்டு யூஸ் பண்ணுறாரு. பாரு என்ன அதிகாரம். இல்லை, நீங்கள் கொடுத்தது, நம்ம எல்லாரும் கொடுத்ததை ஒரு ஆள் என்ன பண்ணுறாரு? ஒட்டு மொத்தமாக வச்சு என்ன பண்ணுறாரு? செயல்படுத்துகிறார். அப்படிங்கிறத பதவியில் இருக்கவங்களும் புரியணும், மக்களுக்கும் அது என்ன பண்ணணும்? புரிய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், அரசியலோ அதிகாரங்களோ தலைமையோ கெட்டது அல்ல, அது நல்லது. எல்லாம் சொல்லுங்கள், நல்லது. ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரங்களும் இல்லை. எல்லா அதிகாரத்துக்கு பின்னாடி யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். தேவனால் தான் அது என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ தப்பான ஆட்கள் அதில் இருக்கலாம், சிலர் தப்பாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்திட்டு இருக்கலாம். அதை பற்றிலாம் நான் பேசலை. அதுக்கு பின்னாடி தேவன் இருக்கிறாருன்னு நான் சொல்லலை. செய்தி கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இந்த அதிகாரங்கள், பதவிகள், இதெல்லாம் யாரால் ஏற்படுத்தப்படுகிறது? தேவனால. அந்த சிஸ்டம் இருக்குது பாருங்களேன். இந்த சிஸ்டம் வந்து ஒரு நல்லது தான். இப்போ பாருங்களேன், அரசியலும் அதிகாரங்களும் இல்லைன்னா எப்படி இருக்கும்? நியாயாதிபதிகள் 18:1 பாருங்கள். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே யார் இல்லை? ராஜா இல்லை. எல்லாம் சொல்லுங்கள், ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே என்ன இல்லை? சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஓகேவா? இப்போ 19ஆம் அதிகாரம் 21,
25 பாருங்க. அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். எல்லாம் சொல்லுங்க, ராஜா இல்லை. அதனால் என்னாச்சு? எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. யூஸ் பண்ணுறோமா அந்த வேர்டு? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அதிகாரம் அவசியம், ஒரு அதிகாரம் அவசியம். உங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் இல்லை, உங்களை கேட்கறதுக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு ஒன்று தான் ஹீரோ வருவார். இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்லையா? அண்ணாணி கொலை ஒன்று ஹீரோ பிறப்பார், இல்லைன்னா அவர் அப்படியே என்ன பண்ணுவார், வருவார். அது மாதிரி தான். இப்போ இதில் நிறைய இடத்துல இருக்குது, நான் ரொம்ப எடுத்துகிட்டு வரல. நீங்கள் இந்த நியாயாதிபதியில் பார்த்தீங்கன்னா ராஜா இல்லை, ராஜா இல்லை, அவன் தான் இஷ்டத்துபடியே போனான். அப்போ ஒரு ராஜா, ஒரு ராஜரீகம், ஒரு அரசாங்கம், ஒரு ஆளுகை, ஒரு லீடர்ஷிப் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், அரசியலும் அதிகாரங்களும் தலைமைத்துவமும் அவசியமான ஒன்று. அதை தேவனே ஏற்படுத்துகிறார். ஆமென். அதான் வல்லமை கர்த்தருடையது, அதிகாரங்கள் கர்த்தருடையது என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ அதில் நிறைய கோளாறு இருக்குது. அந்த கோளாறை பாலாரா மாற்றுறதுக்கு தான் உங்களை அழைச்சிருக்கிறார். ஆமென். அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் சொல்யூஷன் ஆக்குறது தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். சரிங்களா? ஏன் இழந்து போனதை தேடவும் கெட்டு போனதை ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அப்போ அரசியல்லாம் என்னன்னு சொல்கிறாங்க? வாட் இஸ் த டெஃபினேஷன்? சாக்கடை. எல்லாருக்கும் தெரியுது பாருங்களேன், அரசியல் ஒரு சாக்கடை. அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க, அந்த சாக்கடையை பூக்கடையாக மாற்றுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறார். அல்லேலூயா. மாற்ற முடியுமா? ஆகுமா? முதல்ல அது என்னங்கிறத விளங்கிக்கிட்டு எப்படி நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், உங்களுடைய பார்ட்டிசிபேஷன் எந்த விதத்தில் இருக்க முடியுங்கிறத உங்களுக்கு பேச போகிறேன். பாருங்கள், இதுக்கும் என் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இதுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. இதுக்கும் உங்கள் சந்ததிக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது. அதிகாரத்தையும் பதவியையும் அடைவது கடினம், அதை அடைந்து விட்டால் மற்றவைகள் எல்லாம் சுலபம். இதை நான் சொல்ல, டாக்டர் அம்பேத்கர் சொன்னார். புரியுதா உங்களுக்கு? அந்த டாக்டர் கேட்டுறாதீங்க. ஆமாம், இந்த தெருவில் கர்நாடக டாக்டர் தான் ஒருத்தர் உண்டு, அவரும் இறந்து போயிட்டார். இப்போ எந்த டாக்டர்னு கேட்டுறாதீங்க. சரிங்களா? சரி, இப்போ அது எப்படி இருக்குது? சாக்கடையாக இருக்குது. என்னதான் மாற்ற போகிறோம்? அப்படியே வனாந்தரம் ஆயிடுச்சு. கடவுள் சொல்கிறாரு, வனாந்தரம் என்னவா மாறும்? வயல்வெளி ஆகும். கடுவெளி ஆயிடுச்சு. இப்போ கடுவெளி என்ன ஆகும்? களிப்பாக மாறும், பூத்து குலுங்கும். கடவுளுடைய வார்த்தையே நம்பிக்கை பேசுறது தான். முச்செடி காஞ்சோரி ஆயிடுச்சு. இப்போ ஏன் வார்த்தை வருது? இப்போ என்ன ஆகும்? தேவதாது விருட்சமும் புன்னை மரமும் முளைக்கும். ஆமென். இதுக்கு முன்னாடி முள்ளும் கல்லும் ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு? இன்னும் சொல்ல போனால், இந்த அரசியலை விட்டு நாம் ஒதுங்கி இருக்க தப்பான ஆட்கள் அந்த இடத்தை நிரப்புவார்கள். நமக்கு ஏண்டா வம்பு அப்படின்னு நீங்கள் ஒதுங்கி இருக்க யார் வருவா? இந்த நியாயாதிபதியிலேயே ஒரு கதை இருக்குது தெரியுமா? அரசாளுவதற்காக ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு அழைப்பு. கடைசியில் யார் அரசாட்சி செய்வா தெரியுமா? முள்ளு மரம் தான் அரசாட்சி பண்ணும். ஏன் தெரியுமா? திராட்சை செடி வராது. என் மதுரத்தை விட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், வரவே மாட்டேன். அப்புறம் மேன்மையாக இருக்கிற எந்த விருட்சமும் வராது. யார் தான் வருவா? அப்புறம் முள் எல்லாத்தையும் முள்ளும். சரியான ஆட்கள் உள்ளே வரலன்னா யார் தான் இருப்பா? தவறான ஆட்கள் தான் அங்கே இருப்பார்கள். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நியாயாதிபதிகள் இந்த 9வது அதிகாரம் 8வது வசனத்திலேருந்து பாருங்கள், 9:8 பாருங்கள். விருட்சங்கள் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒலிவ மரத்தை பார்த்து, நீ எங்களுக்கு என்றது. எல்லாரும் சேர்ந்து யாருக்கு ஓட்டு போடுறாங்க? ஓட்டு போடுறாங்க. அதற்கு ஒலிவ மரம், தேவர்களும் மனுஷரும் புகழுகிற எண்ணிலுள்ள என் கொழுமையை விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. நான் இதை விட்டு என்ன பண்ண மாட்டேன், போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது
அப்பொழுது மரங்கள் அத்தி மரத்துக்கு ஓட்டு போடுறாங்க. நீ வந்து எங்களுக்கு என்றது. அதற்கு அத்திமரம், நான் என் மதுரத்தையும் என் நற்கனியையும் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் திராட்சை செடியை பார்த்து, இப்போ அடுத்தால எலெக்ஷனில் யார் நிற்கா? திராட்சை செடி. விளங்குதா? பைபிளில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. திராட்சை செடி, தேவர்களையும் மனுஷரையும் மகிழ பண்ணும் என் ரசத்தை நான் விட்டு மரங்களை அரசால போவேனோ என்றது. அப்பொழுது மரங்கள் எல்லாம் முட்செடியை பார்த்து, நீ வந்து எங்களுக்கு, அதற்கு முட்செடியானது மரங்களை பார்த்து, நீங்கள் என்னை உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானால் என் நிழலிலே வந்து அடையுங்கள், இல்லாவிட்டால் முட்செடியில் இருந்து அக்கினி புறப்பட்டு லீபனில் உள்ள கேதுருகளை பட்சிக்க கடவது என்னது. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த உலகத்தில் கெட்டது நடக்கிறதுக்கு காரணம் கெட்டவர்கள் கெட்டது செய்ததினால் மாத்திரம் அல்ல, நல்லவர்கள் நல்ல காரியங்களில் ஈடுபடாதது நடக்கிற பாதி கெட்டதுக்கு காரணமாக இருக்குது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. யாக்கோபு 4:17 பாருங்க. நான் இந்த செய்தி உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியம், உங்கள் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியம், உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. சரிங்களா? இதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நாம் வந்து கனெக்டட் தான், நாம் செப்பரேட்டாக கிடையாது. எல்லாம் சொல்லுங்கள், நாம் இந்த சமூகத்தோடு தொடர்பு நிலையில் இருக்கிறோம். நீங்கள் வந்து இந்த சமூகத்தின் ஒரு அங்கம் தானே தவிர நீங்கள் ஒன்றும் தனியாக இல்லவே இல்லை. அதனால தான் மேன் இஸ் அ சோஷியல் அனிமல் அப்படின்ட்டாங்க. யார் சொன்னாங்கன்னே தெரில. மனிதன் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு ஒரு பேர் என்ன பண்ணிட்டாங்க, வச்சுட்டாங்க. நீங்கள் விலங்கு கிடையாது, உங்கள் கையில் விலங்கும் கிடையாது, நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். ஆமாம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை, அவ்வளோதான். நீங்கள் வந்து விலங்கு கிடையாது. சரிங்களா? ஆனால் சமூகத்தில் நீங்கள் யார்? ஒரு அங்கம். இங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒரு கனெக்ஷன்ஸில் தான் அது இருக்குது. யாருக்கோ நமக்கு என்ன அப்படின்னு போனீங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது? சம்பந்தம் இருக்குது. 4:17 ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு. எத்தனை பேர் இது இப்படி ஒரு பாவத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க? நம்ம சில சொல்லுவாங்க, நான் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ணுறதில்லை. சரி, யாருக்காவது ஏதாவது நல்லது பண்ணீங்களா? அது பண்ணதே கிடையாதுங்க. சில சொல்லுவாங்க, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். அப்புறம் அது மாதிரி சுயநலமான வாழ்க்கை வேறு ஏதாவது இருக்கா? நம்மளால் உபகாரம் இல்லாட்டனாலும் உபத்திரவம் இல்லாமல் இருக்கணும். எவ்வளோ டைலாக் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துடணும் போ, இது ஒரு டைலாக். இவ்வளோ அடிக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் என் காது கூட கேட்டது இன்னும் 100 வச்சுருப்பாங்க. எதுக்கு? ஒதுங்கி வந்துடணும். அதெல்லாம் நம்ம அப்படியே கூடாது, அப்படியே இருந்துடணும். அழுக்காங்குழுங்காமல் போயிட்டு வந்துடணும். இப்படியே பேசி வளர்த்துட்டாங்க பாருங்களேன். நமக்கும் சமூகத்துக்கும் தொடர்பே இல்லை. சமூகம் வேற, நாம் வேற. எவன் எக்காட்டு போட்டால் நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போகும்போது நாம் இன்னும் சமூகத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோங்கிறது நமக்கு புரியவே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சமூகத்தோடு மட்டுமல்ல, இந்த சமூகத்தை வேறு விதமாய் வடிவமைக்கக்கூடிய பரலோகத்தோடும் நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க என்பதுதான் சத்தியமாக இருக்கிறது. ஆமென். You are connected in the heavenly realm or the heavenly government. இந்த சமூகத்தை விட ஒரு மேலான ஒரு சமூகம் ஒன்று இருக்கிறது. இந்த கலாச்சாரத்தை விட ஒரு மேலான கலாச்சாரம் இருக்கிறது. அதோடு நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அந்த இணைப்பின் மூலம் இங்கு எந்த மாற்றமும் சாத்தியமாக இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பரலோக தேவனோடு, பரலோக ராஜ்யத்தோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறபடியால் இந்த சமூகத்திலே மாற்றங்களை கொண்டு வர முடியும். ஆமென். எனக்கு என்னன்னு சில பேர் நினச்சிருந்தா நீங்கள் இப்போ உட்கார்ந்துருந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இன்றைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பழங்களும் யாரோ வைத்த மரத்திலிருந்து வந்தவைகள். நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நிழலும் யாரோ ஒருத்தர் நட்டு வைத்ததிலிருந்து வந்திருக்கிற காரியங்கள். இன்றைக்கு நீங்கள் அணைத்து கொண்டிருக்கிற சில சலுகைகள், சில மாற்றங்கள், இதற்கு பின்னாடி இரத்தங்களும் வேர்வைகளும் உழைப்புகளும் தியாகங்களும் போடப்பட்டதின் விளைவாகத்தான் நீங்கள் இந்த அறுவடையை அனுபவித்து கொண்டிருக்கிறீர்கள்.
இதை என்னைக்கு ஒரு சமூகம் மறக்குதோ அன்னைக்கு சுயநலமான ஒரு சந்ததி பின்னாடி என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. நாம் என்னைக்குமே பாருங்களேன், அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தித்து அதுபோல பிந்திய தலைமுறையும் சிந்தித்து நாம் வாழும் பொழுது இப்பொழுது வாழுகிற இந்த வாழ்க்கையை தரமாக நம்மால் வாழ முடியும். ஆமென். ரெண்டு கூட்டம், பழைய தலைமுறையை மறப்பதும் எதிர்கால சந்ததியை பற்றி சிந்திக்காததும் இவர்கள் எழும்புவதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்ததாம். இதே நியாயாதிபதிகள் புத்தகத்தில் தான் போட்டிருக்குது. அவர்கள் கர்த்தரையும் கர்த்தர் தன்னுடைய ஜனங்களுக்காக என்ன செய்தார் என்பதையும் மறந்த ஒரு சந்ததி வந்ததாம். 2:10 காலத்தில் இருந்த அந்த சந்ததியார், எல்லாம் சொல்லுங்க, சந்ததியார் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. தன் வரலாறை மறந்த சந்ததி வாழுவதில்லை. பார்த்தீங்களா எவ்வளோ தூரமாக இருக்கீங்க தெரியுதா? இப்போ இந்த வார்த்தை எத்தனை பேர் சௌவியமாக இருந்ததுன்னு எனக்கு தெரியல. தங்கள் வரலாறை மறந்த சந்ததிகள் என்ன பண்ணாது, வாழவே வாழாது. அப்படின்னா இந்த இடத்துக்கு நம்ம எப்படி வந்தோம்? இவ்வளோ பயணங்கள் நடந்திருக்குது. எப்படி நடந்தது? எத்தனையோ பேர் உங்கள் கண் பார்க்காத எத்தனையோ பேர் சில பண்ண தியாகங்கள், சில முயற்சிகள், சில காரியங்கள் இவ்வளோ தூரம் வருவதற்கு காரணமாக மாறி இருக்கிறது. நான் சும்மா மைக்கு பிடிக்க நினைக்க முடியாது. நான் இப்படி நிற்கிறதுக்கு சில பேர் பின்னாடி எங்கேயோ காரணமாக இருக்கிறாங்க. அதனால தான் நான் முன்னாடி நின்றுட்டு இருக்கிறேன். நீங்களாக இருக்கிறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்குது. அதுபோல் அடுத்த சந்ததியை பற்றியும் நீங்கள் என்ன பண்ணணும், சிந்திக்கணும். சில மோசமான ஆட்கள் இருக்காங்க, ஏதோ தான் சாப்பிட்டோம் தான் கதையோடு முடிஞ்சால் போதும், அடுத்த ஆளை எவன் எப்படி இருந்தானே அப்படி யோசிக்கிறாங்க. தட்ஸ் அ ராங் ஆட்டிடியூட்ஸ். ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்கிறான், எசேக்கியா உன்னுடைய பிள்ளைகளுடைய நாட்களில் நீ சேர்த்து வச்சதெல்லாம் பாபிலோனுக்கு போயிடும் அப்படின்ட்டு. அவன் சொல்கிறான், என் காலத்தில் நல்லா தானே இருக்கும் அப்படிங்க. எவ்வளோ சுயநலமான ஒரு எண்ணம் பாருங்கள். அடுத்த சந்ததி எப்படி போனால் எனக்கு என்ன? இப்போ இது தவறான ஒரு எண்ணம். கடவுள் யாரோடு ரொம்ப பேசுவார், யாருக்கிட்ட தன்னுடைய இருதயத்தை பகிர்ந்துக்குவார் தெரியுமா? அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற மனிதனோடு தேவன் பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். God is a God of generation. தேவன் தலைமுறைகளின் தேவனாக இருக்கிறார். ஆமென். நாளைய காரியங்களை கொடுத்து அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற மக்களோடு தேவன் பேசுகிறார். தேவன் அவர்களோடு இடைப்படுகிறார். ஆபிரகாம் கிட்ட நான் ஒன்னத்தையும் மறைக்க மாட்டேங்கிறார். ஆபிரகாம் கிட்ட ஏன் மறைக்க மாட்டேன், ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படிங்கார். ஏன் தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஒரு ஹார்ட் இருந்தது, ஆபிரகாமுக்கு ஒரு விதமான இருதயம் இருந்தது. அது எந்த இருதயம் தெரியுமா? அவன் தன்னை பற்றி மட்டுமல்ல, வரப்போகிற சந்ததிகளை பற்றி சிந்திக்கிற ஒருவனாக அவன் இருக்கிறான். ஆமென். படிக்கிறோம் பாருங்க ஆதியாகமத்தில். ஆதியாகமம் 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்போனோ, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியாய் நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அடுத்த சந்ததியை பற்றி சிந்திக்கிறவர்களோடு தேவன் தன் ரகசியங்களை பேசுகிறார். ஆமென். ஒரு லாங் விஷன், ஒரு லாங் டைம் விஷன், அடுத்த தலைமுறைக்கான கனவுகள், அடுத்த தலைமுறைக்கான திட்டங்கள் உங்கள் உள்ளத்தில் எழும்பும் என்றால் தேவன் அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார். உங்களோட ஒரு தன்னுடைய ரகசியங்களை பேசுகிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருந்துதான் கர்த்தர் அதை அப்ரிஷியேட் பண்ணுறார். தேவன் ஒன்றை அப்ரிஷியேட் பண்ணுறாருன்னா கொஞ்சம் கவனிக்கணும். எதை அப்ரிஷியேட் பண்ணுறாரு? இவன் வந்து தன் பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுவானா, ஷேர் பண்ணுவானா, சொல்லுவானா. யோசேப்பு சொல்லிட்டு போகிறான் அடுத்த சந்ததிக்கு, டே இங்கேயே உட்கார்ந்துட்டு போய் நினைக்காதீங்க, என்னை புதைச்சிடாதீங்க, இங்கேருந்து நீங்கள் புறப்படுவீங்க அப்படிங்கிறான். யோசேப்பு தனக்கான கனவுகளை மட்டும் கண்டவன் அல்ல, அவன் அடுத்த சந்ததிக்கான தலைமுறைக்கான கனவுகளையும் அவன் பார்த்தவனாக அவன் இருக்கிறான். ஆமென். அப்போ முந்திய தலைமுறையின் வரலாறு ரொம்ப முக்கியம். வரலாறுலாம் கொஞ்சம் படிக்கணும். வரலாறு முக்கியமாக அமைச்சரே. சில பாருங்க ஒன்றும் தெரிஞ்சுக்கிறது, அப்படியே உட்காந்து டெய்லி மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்குது. உங்கள் தோல்விக்கு காரணமே உங்கள் மூஞ்சே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது தான். அதுலேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்க. உங்கள் முகம் துக்கமாக இருக்கிறது என்ன அப்படி என்ன கேட்குறீங்களோ அன்றைக்கி உங்கள் முகம் மாறும். போங்க. நான் சில பேருக்கு 1000 கேள்விகளுக்கு ஒரே லைனில் பதில் சொல்லிட்டேன். யாருக்கு விளங்குச்சுன்னு தெரில எனக்கு. டெய்லி பார்த்து அவங்களே பார்க்குறது.
தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். ஓ, தினந்தோறும் ஏன் பிரச்சனை என்ன, ஏன் சோகம் என்ன, இப்படியே நான் வாழ போறதில்ல. காட் ப்ராமிஸ் சம்திங். அவர் சிலதை சொல்லி இருக்கிறார், சிலதை பேசி இருக்கிறார், அதுதான் நடக்க போகிறது. ஆமென். தேவனால் மிஞ்சிய ஒரு அதிகாரம் இல்லை, ஒரு யுத்தம் இல்லை, அதை விட மேலான யுக்திகள் எதுவும் இல்லை. இது புரிஞ்சுதுன்னா ஒரு நிதானமான சமாதானமான நம்பிக்கை நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ கடவுள் பாருங்க, பிந்திய தலைமுறையின் வரலாறுகளை ஒருவன் புரிந்திருக்க வேண்டும், அடுத்த தலைமுறைகளை பற்றியும் ஒருவன் சிந்திக்க வேண்டும். அது அப்படி இருக்கிறது ஒரு ஆரோக்கியமான காரியம். என்ன பண்ணுறாரு தேவன் சொல்லுகிறார். சரி, இப்போ தொடருவோம். அப்போது இது யாரால் ஏற்படுத்தப்படுது? தேவனால் ஏற்படுத்தப்படுது. இன்னும் சொல்லப்போனால் ஆதியாகமம் 1:26 சொல்லுது, பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் மனுஷன் என்ன பண்ணார், உண்டாக்கி பூமியும் அதில் இருக்கிற எல்லாத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தி இப்போ அவனை பார்த்து சொல்கிறாரு, என்ன பண்ணிக்கோ, ஆண்டுகோள். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டுகோள் என்று சொல்லி என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். ஆண்டுகோள்னா என்ன அர்த்தம்? மேனேஜ், டு லீட், டு ரூல், டு டெவலப், டு ப்ரொடெக்ட். அந்த 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 மம்லகா அப்படின்னு சொல்கிற அந்த எப்ரேய வார்த்தைக்கான அர்த்தங்களை போய் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ரூல் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்குது. ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய இருக்குது. லீட், மேனேஜ், கல்டிவேட், நிறைய அர்த்தம் இருக்குது. கடவுள் வந்து கொடுத்தார். சங்கீதம் 115:16 விதமாய் சொல்லுகிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையும். அப்போ அந்த பூமி யாருடையது? எல்லாம் சொல்லுங்க, இது நம்ம பூமி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இது நம்ம பூமி. ஆமென். கடவுள் மனுவர்க்கத்தை இந்த உலகத்தை துறக்க படைக்காமல் இந்த உலகத்தை சுதந்தரிக்க படைத்தார். அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட சாம்ராஜ்யத்தை, அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட ஆளுகையை அவன் ஒரு இடத்தில் இழந்து விடுகிறான். அந்த இழந்த ஆளுகையை ஒருவர் மீட்டு தருகிறார். அதுதான் சுவிசேஷம். அதனால தான் இயேசு சுவிசேஷத்தை உலகமெங்கும் சொல்லுங்கள் என்று சொல்வதற்கு முன்பாக முந்திய வார்த்தைகளில் மத்தேயு 28 15, 16, 17 அந்த வசனங்களில் இயேசு என்ன சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் ஆகையால் நீங்க என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்கள். எங்க போங்க? சர்ச்சை விட்டு முதல்ல கிளம்புங்கிறாரு. அவர் புறப்பட்டு போங்க, நம்ம புறப்பட்டு வாங்க. உள்ள வந்தோன்னு என்ன சொல்லணும்? புறப்பட்டு போங்கள். ஆமென். எங்க? உலகமெங்கும் புறப்பட்டு போங்க. அல்லேலூயா. பெரிய அழைப்பு இருக்குதுங்க உங்களுக்கு. உலகமெங்கும் புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள். என்ன சுவிசேஷம்? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் சுவிசேஷம். ஆமென். டிசைபிள் த பீப்புள் அப்படி சொல்லல, டிசைபிள் த நேஷன். இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. பெரிய வார்த்தைங்க அது. ஒரு ஜனங்கள், ஒரு தனி மனிதனை சீஷனாக்குவதை பற்றி இயேசு சொல்லல. டிசைபிள் த நேஷன். ஒரு தேசத்தையே மாத்துங்கிறாரு, ஒரு தேசத்தையே வேற மாதிரி வடிவமைங்கிறாரு. We have a greatest calling, we have the greatest purpose. Amen. இதெல்லாம் அவர் சொல்லுவார்னா இதை உங்களால் செய்ய முடியும்னு அர்த்தம். இதெல்லாம் அவர் சொல்லுவார்னா இதை செய்ய கூட இருப்பார்னு அர்த்தம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். I will with you. உன்னால் அந்த நேஷன்ஸை டிசேபிள் பண்ண முடியும். ஒரு தேசத்தின் கட்டுமானங்களை, வடிவமைப்பை புதிதாக்கி ராஜ்யத்துக்கு ஒத்ததாய் உன்னால் மாற்ற முடியுங்கிறாரு. நான் உன் கூட இருப்பேங்கிறார். ஐ வில் வித் யூ. நீ நினைக்கலாம், ஐ வில் வித் யூ, நான் உன் கூட இருப்பேன், உன்னால் முடியுங்கிறாரு. நான் இதை பார்க்குறேன், இதை நம்புகிறேன். நான் இப்படியே இருக்காது காரியங்கள். ரொம்ப பெரும் அளவில் நாம் பெரிய மாற்றங்களை நாம் பார்க்க ஆரம்பிப்போம். ஆமென். ஸோ அப்போ பாருங்க, இந்த எர்த், இந்த பூமி யாருக்குரியதாக இருக்கிறதா? யாருக்குரியது?
எல்லாம் சொல்லுங்க, இது நம்ம பூமி. பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எல்லாம் உங்களுடையது. பவுல் கூட உங்களுக்குடையவன் தான், உலகமே உங்களுக்குரியதுங்கிறார். வாசிச்சிருக்கீங்களா அந்த வசனம்? உலகம் யாருடையது? உங்களுடையது. இது சபைக்கு புரியலை, ஆனால் வெளியில் இருக்கிற ஒருத்தன் சொல்கிறான், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, லலலலான்னு பாடிட்டு போயிட்டே இருக்கான். நம்ம ஆட்கள் வெறுத்து விடுவாயாக, துறந்து விடுவாயாக. ஆமாம், உயிரே விட வேண்டியதான். அப்புறம் எங்கேருந்து தான் இங்கே வந்தாங்கன்னே தெரில பாருங்க. சிந்தனைகளையும் நம்பிக்கையும் நாசப்படுத்திட்டு போயிட்டாங்க கொஞ்சம் பேர். இவன் மறுபடியும் தட்டி கிளப்புறதே ஒரு பெரிய வேலையாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் சில பேர்லாம் நம்ம நாட்டு சபைக்கு வந்திருக்கோமாங்கிற டவுட்லேயே உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா? சண்டே சர்வீஸ் மாதிரியே இல்லையே. நான் உங்கள் வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறார் ஆண்டவர் உட்காந்து. ஆண்டாண்டு காலத்துக்கு ஓடுற அளவுக்கு ஒரு சர்வீஸ் நடக்குது. ஆமென். இதான் ரியல் சர்வீஸ்ங்க. ஆமென். ஒரு முறை விட்டு பாருங்கோ, தலைமுறை தாண்டி வண்டி ஓடுங்கோ. ஆமென். அப்படி ஆகிட்டாங்க. அதனால் இப்போ கொஞ்சம் புதுசாகவே இருக்கும். இப்போ நான் பண்ணும்போது கொஞ்சம் புதுசாகவே இருக்கு. என்ன இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்களே, இதெல்லாமே தேவை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை காக்க கடவர், கவலைப்படாதீங்க, கண்ணீரை துடைப்பார், சென்று வாருங்கள் அப்படின்னு ஹல்லேலூயா அப்படின்னு போயிருப்பீங்க. என்ன பிரதர், தேசமே நம்ம தான் பார்த்துக்கணுங்க. இந்தியா நாட்டை நானாக பார்த்துக்கணும். என் வீட்டை பார்த்துக்கிறதே ரொம்ப கஷ்டம். என் வீட்டுக்காரரை பார்த்துக்கிறது ஆதாவோட கஷ்டம். என் பிள்ளைகளை ஐயோ ரெண்டும் அப்படின்ட்டு பதறிட்டு இருக்காங்க. நான் இப்போ சில இதெல்லாம் ஓப்பன் பண்ணல, டைம் இருந்தால் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமாயிரும். கடவுள் கூப்பிட்டா எல்லாரும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. ஆமென். அதனால் நீங்கள் இது கனெக்டடாக இல்லாத ஒரு மேட்டர் நினைக்காதீங்க, ரொம்ப கனெக்டடாக இருக்குது உங்களுக்கு. ஆமென். சரி, எல்லாம் சொல்லுங்கள், எனக்குரியதாக இருக்கிறது. ஆமென். அதனால் ஒதுங்கி நிற்காதீங்க. உலகம்னு தப்பு, அரசியல் தப்பு, எல்லாம் தப்புன்ட்டாங்க. நான் முதல் தெளிவாக சொல்லிட்டேன். இது எல்லாம் யாருடையதா? யார் ஏற்படுத்தினா? இது தேவன் தான் ஏற்படுத்தினாரு. ஆனால் இதில் என்ன நடந்திருக்குது? பிரச்சனை நடந்திருக்குது, கோளாறு நடந்திருக்குது. இயேசு இப்போ என்ன சொல்ல வர்றாரு? இல்லை வேதம் நமக்கு என்ன சொல்ல வருது? கிறிஸ்தவனே, உனக்கு அரசியல் தேவையே இல்லை, ஆத்துமாதாயம் மட்டும் பண்ணிட்டு கிளம்பி வந்து சேர், வீடு வந்து சேர் அப்படின்ட்டாரா? அப்படி தான் சபை புரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆத்துமாதாயம் பண்ணால் அங்கே 4 பேர் பண்ணக்கூடாதுங்க. இப்போ தான் மண்டையில் உரைக்கி, ஆஹா அப்போ வாங்க நம்ம ஒரு கட்சி ஆரம்பிப்போம் அப்படிங்காங்க. ஆத்துமாதாயம் பண்ணுறது தான் நோக்கன்ட்டாங்க. கிளம்பி போனால் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா சில அரசியல் எதிர்ப்புகள், அரசியலில் சில தடைகள் இதெல்லாம் இருக்குது. இப்போ அதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு பாஸ்டர்கள், ஊழியர்காரங்கெல்லாம் உட்காந்து என்ன பண்ணுறாங்க? நாம் அரசியலுக்கும் நமக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கும் பிரதர், ஆத்துமாதாயம் பண்ணுனாலும் இதில் ஏதோ வேலை செஞ்சால் தான் ஒழுங்காக பண்ண முடியுங்கிறது இப்போ தான் யோசிக்கிறாங்க உட்காந்து. அப்போ இதுதான் உங்கள் பொருளாதாரத்துக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இருக்குது, தெரியும்ல? இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்கிற சம்பளத்துக்கும் இல்லை நீங்கள் செலவு பண்ணுற காசுக்கும் எதுக்கும் சம்மந்தம் இருக்குது? சம்மந்தம் இருக்குது. எல்லாத்துக்கும் அதோட என்ன இருக்குது? ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம கனெக்ஷனே இல்லைன்னு நினைக்கிறதுனால தான் பெரிய பிரச்சனை. பாருங்களேன், நம்ம இந்த பூலோகத்தோடு தொடர்பு இல்லாதவர்களாக மாறுவது கடவுளுடைய ஐடியா கிடையாது. நீங்கள் அதில் தொடர்புடையவர்களாக மாறணும், நீங்கள் மாறணும். அதான் கடவுளுக்கு ரொம்ப விருப்பம். அதனால தான் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்கிற அந்த உலகத்தில் உங்களை கொண்டு வந்து வைக்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ புளித்த மாவு மாதிரி, நீ யூ ஆர் லைக் எ ஈஸ்ட். நீ என்ன பண்ண முடியும்? இந்த முழு உலகத்தை எப்படி கொஞ்சோல இருக்கிற உரமோர் முழு பாலையும் தயிராக மாற்றுதோ அதுபோல் சிறிய எண்ணிக்கையாக நீ இருக்கலாம், ஆனால் உன்னுடைய எஃபெக்ட், உன்னுடைய இம்பேக்ட் இந்த முழு தேசத்தையும் மாற்றக்கூடிய அளவிற்கு அது வலிமையானதாக இருக்கிறதுங்கிறார். ஆமென். The kingdom of God is a yeast, is like a mustard seed. அது ஒரு விதைங்கிறாரு, அது ஒரு புளித்த மாவுங்கிறாரு. அது உங்களுக்குள்ளே வந்திருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளாக வந்திருக்கிறது. ஆமென். வந்த ராஜ்யம் விடாது, உங்களுக்குள்ளே அது பெருகி இதோ உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள் அப்படின்னு உங்களை குறித்து சொல்லப்படும். அந்த இடத்துக்கு நீங்கள் வருவீங்க. அவ்வளவு அகலமாய் உயரமாய் உங்கள் வாழ்க்கையை தேவன் உயர்த்துவார். ஆமென். சரி, அப்போ எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு போன நாளெல்லாம்
போகட்டும், சம்பந்தம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், சம்பந்தம் இருக்குது. இப்போ இது கர்த்தர் தான் ஏற்படுத்தினார். அரசியல், அதிகாரம், வல்லமை கர்த்தர் வந்தது. வேதம் சொல்லுது, நன்மையான எந்த ஈவும் அவற்றிருந்து வருது. அவற்றிருந்து வந்தால் எப்படி இருக்கும்? அது நல்லா தான். எல்லாம் சொல்லுங்கள், அரசியல், அதிகாரம், தலைமைத்துவம் எல்லாமே நல்லது தான். ஆனால் அதை பிரயோகிக்கிற நபர்கள் தப்பாக இருக்கிறதுனால நம்ம என்ன நினச்சிட்டோம், அதுவே தப்பு அப்படின்னு நினச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், அதை கொஞ்சம் மாற்றணும். இப்போ பாருங்கள், இயேசு இதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா? நம்ம பைபிளில் ஒரே கண்ணோட்டத்தோடு தான் படிக்கிறோம். வியாதியஸ்தரை சுகமாக்கினார், அது மட்டும்தான் படிக்கிறோம். அது நல்லா படிக்கணும், புரியுங்களா? அது ரொம்ப படிக்கணும், படித்து சுகமாக இருக்கணும், வியாதியோடு இருக்கக்கூடாது. பேணுமாவே இருந்தீங்கன்னா எப்படி சுகமாயிருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் அதை பற்றி மட்டும் இல்லை, இயேசுகிட்ட நிறைய அரசியல் கேள்விகள் கேட்கப்படுகிறது. நிறைய பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, ரைஸ் பண்ணுறாங்க. இயேசு பின்பற்றின சில பேர் என்ன நினச்சாங்கன்னா, அநேகமாக ஒரு கட்சி ஆரம்பிப்பார் தான் நினச்சாங்க. இவர் ராஜ்யன்னு ரஜினி ரசிகருக்கு மாதிரியே எப்படி இவர் வந்துருவாருன்னா, இவர் கிளம்பிடுவாங்க. ஐயா, நீங்கள் வந்துடுவீங்கன்னா நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம், நீங்கள் கிளம்பிடுவீங்களே அவனோட இவங்களாம் ரொம்ப டவுட் ஆகிடுச்சு. ஒரு முறை கேட்டாங்க. அதெல்லாம் இருக்குது பைபிளில், கொஞ்சம் தெளிவாக நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவிடம் நிறைய அரசியல் கேள்விகள் கேட்கப்பட்டது. அவர் நிறைய காரியங்கள் அரசியலை பற்றி என்ன பண்ணியிருக்கிறாரு, பேசியிருக்கிறார். அவர் பேசின பிரசங்கங்களுக்கு நிறைய அரசியல் விமர்சனங்கள்லாம் வருகிறது. தலையங்கத்திலே தலைவர் இருந்திருக்கிறார் அப்போவுமே. ஆமென். இன்னும் 2-3 நாள் இங்கே தான் இருப்பேன்னு அந்த நரிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்ட்டார். யாரை நரினாரு? அந்த ஊர் ராஜா ஏறது. அந்த நரிக்கிட்ட போய் சொல்லு, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு. புரியுதா உங்களுக்கு? தீர்க்கதரிசி எவனும் அவன் ஊரில் ஒன்றும் பண்ண முடியாது, இங்கே வேலை நடக்கணுன்ட்டார். போய் சொல்லு, இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டார். போல்டானவராக இருந்தார், தைரியம் நிறைஞ்சவராக இருந்தார். நம்ம அன்புனா கோலத்தனம்னு எங்கேயோ நமக்கு மண்டையில் எழுதிட்டாங்க. இது யார் பண்ண சதின்னு தெரில. எல்லாம் சொல்லுங்க, அன்புனா கோழைத்தனம் கிடையாது, அன்புனா வீரம்னு அர்த்தம். Love is a powerful things. ஒரு கன்னத்தை அடித்தால் மறு கன்னத்தை காட்டு அப்படிங்கிறத எங்கே பிரயோகிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம கரெக்டான புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கணும். சும்மா வாங்கிட்டே கிடக்கணுங்கிறதுக்காக சொல்லலை பாருங்க. நீ நான் அது பரவாயில்லப்பா, கூட்டிகிட்டு போய் அடித்த அவன் பரவாயில்லப்பா, ஒரு கோட்டரை வாங்கி ஊற்றி வடித்து அடித்தான். இப்படி அவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிறதுக்காக அடி வாங்கிட்டே போகணும் அப்படி கிடையாதுங்க. இயேசு கன்னத்திலே ஒருத்தன் அடிக்கிறான். அவர் அடிச்சாப்பா, இந்த கன்னத்தில் அடிச்சுக்கோ, வா 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 அப்படின்னாரா? அவர் கேட்டார், என்னை ஏன் அடிச்ச அப்படின்னு கேட்டார். என்னை ஏன் அடிச்ச அப்படின்னு கேட்டாரா கேட்கலையா? உங்கள் பைபிளில் இருக்கா? பில்லி கிரகாமுடைய உடன் ஊழியர் ஒருத்தர் இந்தியாவில் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் மேடையிலேயே ஓங்கி கன்னத்தில் என்ன பண்ணிட்டான், அடிச்சிட்டான். இப்படி நின்று பேசிகிட்டு இருக்கிறாரு, என்ன பண்ணிட்டான், அடிச்சிட்டான். அடித்த உடனே அவர் திருப்பி ஒன்று விட்டார் பாருங்க, அவன் அங்கே போய் விழுந்தான். பல கிதியோன் படைகள் இங்கே தான் இருக்கு போல. அப்போ அவன் கேட்டானா, நீங்கள் வசனத்தை மீறிட்டீங்களே அப்படின்னு அடி வாங்கின சொல்லியிருக்கிறான். அவர் சொன்னார், நான் மீறவே இல்லை அப்படின்னாரு. இல்லை மீறிட்டீங்க அப்படின்னா, ஒருத்தன் வலது கன்னத்தில் அடித்தால் இடது கன்னத்தை காட்டுன்னு இருக்கு, நீ இடது கன்னத்தில் அடிச்சிட்டாடா அப்படின்னாரான். இப்போ எய்த்தால நின்று இப்படி அடிச்சிங்கன்னா எங்கே அடிக்க முடியும்? லெஃப்டில் தானே அடிக்க முடியும், இப்படி தானே வலது கை தான் யூஸ் பண்ணி வைப்பீங்க, நீ தப்பான கணத்தில் அடிச்சிட்ட அப்படின்னாரான். நீ எவ்வளோ நாளும் கூப்பிட்டு நாங்கள் வாங்கிட்டே போவோம் அப்படிங்கிறது கிடையாது. அவர் என்ன சொல்கிறாரு, கூடுமானம் மட்டும் சமாதானம் மாதிரி. வலது கணத்தை காட்டினா என்ன அர்த்தம்னா, நீ உன்னுடைய கோல், சண்டையை உன்னுடைய கோலா வைக்காதப்பா, சமாதானத்தை உன் கோலா வைன்னு அர்த்தம்.
எத்தனை பேருக்கு விளங்குச்சு? எல்லாம் சொல்லுங்க, சண்டை நம்முடைய லட்சியம் அல்ல, சமாதானமே நம்முடைய லட்சியம். அவர் சொல்ல வர்றதுனுடைய அந்த பாயிண்ட் என்ன, வந்து பாயிண்டே புரியாது, என்னத்தையாவது பேசிட்டு போயிடுவாங்க பாருங்க. யாராவது வாங்கி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வலது கணத்தில் எடுத்தாலும் எல்லாம் வாங்க மாட்டாங்க, 2 கணத்துலையும் சேர்த்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால தான் நிறைய பேர் பைபிளில் போட்டிருக்கான்னு ஒரு மாதிரி ஆக்கிட்டாங்க. எவ்வளோ உன்னதமான ஞானத்தை எவ்வளோ சீப்பாக்கிட்டீங்களாடா. அப்படி கிடையாது பாருங்க. பொறுமையாக இரு, நிதானமாக இரு, சண்டையை விரும்பாத, முடிஞ்ச வரைக்கும் எப்படி இரு, சமாதானத்தை நாடு, சமாதானத்தை விரும்பு. அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் என்ன பண்ணுங்க சொல்லியிருக்கிறாரு. இது எல்லா இடத்துலையும் பொருந்தாது. இப்போ நீங்கள் ஒரு இராணுவ வீரராக இருக்கிறீங்க, தேசத்துக்காக யுத்தம் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் அங்கே இந்த வசனத்தை எப்படி அப்ளை பண்ணுவீங்க? ஒருவன் உன்னுடைய ரைட் சைடில் சுட்டாம்னா லெஃப்ட் சைட்லேயும் சுட்டுக்கோ அப்படிங்களா நீங்கள்? அவனை வீரன்மீங்களா நீங்கள்? உன்னை போலீஸ் வேலைக்கு தப்பாக எடுத்துருக்காங்க அப்படின்றாய். See, it is not applicable every area. எல்லா இடத்துலையும் இது என்ன பண்ண முடியாது. உங்கள் மனைவியோட போகிறீங்க, எவனோ ஒருத்தன் குடி வாக்கில் கை பிடிச்சி இழுத்துட்டான், உங்கள் ஒய்ஃபையோ உங்கள் பொண்ணையோ, என்ன பண்ணுவீங்க? இந்த கையும் பிடிச்சி இழுத்துக்கோ, வலது கை மட்டும் தானே இழுத்த, இடது கையும் பிடி அப்படிம்பீங்களா? காற்று வாக்கில் ஒன்று குடிப்பீங்களா? என்னங்க உண்மையை சொல்லுங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த இடத்துல? இயேசு சொல்லியிருக்காருங்க. இயேசுவே அப்படி வாங்கலையா? டே ஏன்டா நடிச்ச அப்படின்னாரு. அப்படின்னா அர்த்தம், நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கைதின்னு நீ சொல்ற, நான் கைதி கிடையாது, நீங்க எல்லாரும் தான் கைதியா இருக்கீங்க, உங்களை விடுதலையாக்க வந்த ராஜா நான். யார் கைதிங்கிறது கடைசி சீனில் தெரியும். ஆனாலும் பரவாயில்ல, இப்படி விசாரணை கைதியாக நியமிக்கப்பட்டிருக்கிற என்னை விசாரித்து கொண்டிருக்கும் பொழுது அதுவும் நீதிபதிகளுக்கு முன்பாக அடிப்பது நியாயம் அல்ல கணம் கோட்டார் அவர்களே. அப்படிதான் அவர் சொல்றாரு. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சட்டத்தை மீறிதாண்டா எல்லாத்தையும் பண்றீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறாரு. சும்மா அடிச்சுக்கோ, படிச்சுக்கோ, நல்லா எல்லாம் படிக்க, அடிச்சு அப்படிலாம் சொல்ல வரல. எங்கேயாவது சண்டையை நிறுத்தணும். எப்படி நிறுத்துறது? யாராவது வாங்கினாதான் நிறுத்தும். பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன்னாரு. ஏன்? சண்டையை நிறுத்தணுங்கிறதுக்காக அவர் எல்லாத்தையும் சகித்து கொண்டார், அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஆமே. எங்கேயோ ஒரு இடத்துல அது முடிவுக்கு வரும்னா சரி பரவாயில்லப்பா, பரவாயில்ல, நான் விட்டு கொடுத்துட்டு போகிறேன், நான் ஒன்றும் கெட்டு போக மாட்டேன், கடவுள் எனக்கு கொடுப்பாரு, அப்படி போகிறது தான் தன்மை. அப்போ கோல் என்னது? அடி வாங்குறதே கோல் இல்லை, சமாதானம் தான் கோல். இல்லைங்கச்சா? ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. கிறிஸ்தவங்கனாலே அடி வாங்க பிறந்தவங்க அப்படிங்கிறது கோல் கிடையாது. சமாதானத்தை நாடும்படியாய் நம்மை அவர் அழைத்திருக்கிறார். ஆமேன். இதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். எங்கெங்கிறத கரெக்டாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். வீட்டில் வந்து திருடன் வந்து திருடிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? அந்த பீரோவில் மட்டும் ஏன் திருடுற, இங்கேயும் இருக்குல்ல, சாவி வாங்கிக்கோ அப்படிம்பீங்களா நீங்கள்? ஏன் முன்னாடி மட்டும் வர, பின்னாடி வாசல் இருக்குல்ல, வந்துட்டு போ அப்படிலாம் சொல்ல முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அவர் ஏன் என்ன நோக்கத்தோடு இதெல்லாம் பேசுகிறாருங்கிறது நீங்கள் என்ன பண்ணணும், விளங்கிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஓகே, இயேசுக்கிட்ட பல அரசியல் கேள்விகள் கேட்கப்பட்டது. இயேசு பல அரசியல் கருத்துக்களை பேசியிருக்கிறார். இப்போ இதெல்லாம் பேசுனா ரொம்ப டைம் ஆகும். ஒரு பாயிண்ட் மட்டும் காமிச்சிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். உங்கள் வேதத்தை திருப்பும் பார்க்கலாம். டக்குன்னு மத்தேயு 20ஆம் அதிகாரம். இயேசுவின் சீசர்களுக்கு கொஞ்சம் பதவி ஆசை. நம்ம வந்து எப்படி நம்மளை வந்து எம்எல்ஏ ஆக்குவாரா, எம்பி ஆக்குவாரா, இவர் ராஜா ஆன பிறகு நம்ம ரைட் ஹேண்டாக இருப்போமா, லெஃப்ட் ஹேண்டாக இருப்போமா அப்படின்னு உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுது, உள்ள வருது. சரிங்களா? பதவி தப்பு கிடையாது, பதவிக்கு வரணும்னு நினைக்கிறது கூட தப்பு கிடையாது. பதவி எதுக்குன்னு புரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பாருங்களேன், இயேசுக்கிட்டே வந்துட்டாங்க, வந்துட்டு அதை பற்றி தான் பேசுகிறாங்க. நீங்கள் மத்தேயு 20:20 பார்த்தீங்கன்னா அந்த அந்த டாக், அந்த பேச்சு என்ன பண்ணுது, நடக்குது. இப்போ நான் அதுக்குள்ளே போனேன்னா ரொம்ப டைம் ஆகும். நான் வந்து நேரடியாக விஷயத்தை மட்டும் என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். 25ஆவது வசனத்துலேருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் 20 வீட்டில் போய் என்ன பண்ணுங்கள், வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, சம்பவம் என்ன? ஏன் நான் வந்து ரைட்டில் உட்காரணும், இன்னொருத்தன் என்ன சொல்லலாம், நான் லெஃப்டில் உட்காரணும். எங்களுக்கு கொடுத்துருங்க ஆண்டவரே, அடுத்த செயலாளர் பதவி எங்களுக்கு தான், அடுத்த தலைவர் பதவி எங்களுக்கு தான், பொதுச் செயலாளர் நான் தான் வட்ட செயலாளர், சதுர செயலாளர்னு போட்டி போட்டுட்டு இருக்காங்க.
ஏதாவது ஒரு பொறுப்பு எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு போட்டி போடுறாங்க. இப்போ இயேசு இந்த இடத்துல அரசியலை குறித்து அவருடைய கருத்துக்கள் என்னவா இருந்தது? அரசியலே தேவையில்ல, தப்பி தவறி இதுங்க மட்டும் வந்துடாதீங்க அப்படி பேசுகிறாரா? என்ன பேசுகிறாரு? 25. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள். அன்னை அரசியலை பற்றி பேசுகிறார். இந்த வெளியில் பாருங்கள், கொஞ்சம் பேர் மக்கள் என்ன பண்ணுறாங்க? இருமாப்பாய் ஆளுறாங்க. சட்டத்தை ஏற்றிட்டு தான் நம்மக்கிட்டே சொல்கிறாங்க. புரியல? சட்டம் ஏற்றலாமா அப்படி டிஸ்கஷன்லாம் பண்ணி மக்களவையில் சட்டமன்றத்தில் பண்ணிலாம் பண்ணுறது கிடையாது. இவங்க பண்ணிட்டு தான் எல்லாமே சொல்கிறது. இருமாப்பாய் ஆளுகிறார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதிகளுடைய அதிகாரிகள் அல்லது அரசியல்வாதிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள். தப்பான ஒரு ஆட்சி நடக்குதுப்பா, ஆளுகைகளை செய்கிறார்கள். இப்போ நான் சொன்ன உடனே நீங்கள் உடனே இந்து கட்சியையோ பாரதிய ஜனதா கட்சியையோ நாம் எதிர்க்கிறவர்களாக மாறணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துச்சுன்னா, நான் இவ்வளோ நேரம் அதை சொல்லலை. ஹலோ, நான் இந்து கட்சியா கிறிஸ்தவ கட்சியாங்கிறது பேசலை. நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்பதுதான் காரியமே தவிர மதம் சப்ஜெக்ட் கிடையாது. உங்கள் தொகுதியில் நிற்கிறவர் கிறிஸ்தவரா இஸ்லாமியரா இந்தான் பார்க்கக்கூடாது. அவர் யார் வேதாகம கோட்பாடுபடி மக்களுக்கு நன்மை செய்கிறவராக இருப்பாரோ அவருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும், அவருக்கு நீங்கள் ஓட்டு போட வேண்டும். ஆமென். இவங்க நம்ம சபையை சார்ந்தவங்க இருந்துட்டு போட்டோம். நம்ம சபையை சார்ந்தவங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் சொல்கிறேன், நீதி செய்கிறவர்கள் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் இந்துவாக இருந்தாலும் ஒரு கிறிஸ்தவர் வாக்களிக்க வேண்டும். அதுதான் ஜனநாயக நாட்டில் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அரசியலில் நீங்கள் எப்படி ஈடுபடுறது, உங்களுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். நீங்கள் மதம் சார்ந்து பார்க்கக்கூடாது, நீதி சார்ந்து பார்க்கணும், கொள்கை சார்ந்து பார்க்கணும். பாரதிய ஜனதா கட்சி தான் சிறந்த கொள்கை உள்ள கட்சியாக இருந்தால் நான் கண்டிப்பாக அதுக்கு ஆதரிப்பேன். காங்கிரஸாக இருந்துட்டு மோசமான கொள்கையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. காங்கிரஸா பாரதிய ஜனதாவா அதிமுகவா திமுகவா இல்லை நாம் சகோதரர் கட்சா அப்படிங்கிறது இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? சில பேர் தேடுவாங்க அந்த கட்சி எங்கே இருக்குது அப்படின்ட்டு. எல்லாம் அப்படியே சொல்லி விட்டுருணும்ல. ஆமாம் ஆமாம், வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம கொள்கையை பரப்பிடணும் மக்களுக்கு. அப்போ பாருங்கள், அப்படி இல்லை. அது நீதியாக இருக்கா? அது நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்கிற நீங்கள் அரசியல் எப்படி பார்க்கணும்? ஒரு கிறிஸ்டியன் வியூவில் நீங்கள் எப்படி அரசியல் பார்க்கணும்? நம்ம ஜாதிக்காரன், முதல்ல அந்த புத்தியை முதல்ல மாற்றணும். ஜாதிக்காரன் ஓட்டு போட்டேன்னா நீங்கள் இன்னும் அந்த கிறிஸ்தவ பார்வைக்குள்ளே நீங்கள் வரவே இல்லை. ஏன் மதத்துக்காரன்னு நீங்கள் போடக்கூடாதுங்கிறேன் நான். இது மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது. நீதியும் நேர்மையும் உண்மையும் மக்களுக்கு யார் பயனளிக்கிற வேலையை செய்வார்களோ அவர்களுக்கு நாம் நம்முடைய வாக்குகளை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். இப்போ சில பேருக்கு இப்போ என்ன பேசுனீங்கன்னு கரெக்டாக வந்துடுச்சு, செய்தி வந்துடுச்சு. என்ன வந்துச்சு தெரியுமா? நாங்கள் 2000 ரூபா யாருக்கு கொடுக்காங்களோ அவங்களுக்கு தான் பிரதர் போடுவோம். அவங்க எந்த மதத்தை சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, எங்களுக்கு ஒரே கொள்கை தான், மணி கொள்கை. துட்டு வாங்கிட்டோம்னா கரெக்டாக இருப்போம்ல. இது வேர்ல்ட் ரிலீஜன் ஆயிடுச்சு. இது பெரிய ரிலீஜனாக இருக்குது இந்த பணம் அப்படிங்கிறது. அந்த புத்தியெல்லாம் மாறணும். 2000 ரூபா 5000 ரூபாய் காசுக்கு ஓட்டை விற்றுட்டு கடைசியெல்லாம் வாழ்நாளெல்லாம் எங்கேயோ கஷ்டப்படுது. ரொம்ப கூட மக்கள் இந்த நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் பரவாயில்ல, ஒரு நாள் பட்னியாக கிடந்தாலும் பரவாயில்ல. டோன்ட் டூ தட், டோன்ட் டூ தட். கடந்து முடிந்த சட்டமன்ற மற்ற தேர்தலிலே கலெக்ஷன் எவ்வளோ கொட்டினது உங்களுக்கு? ஒரு ரூபா கூட வாங்கக்கூடாது. டோன்ட் டூ தட். தேவனுடைய பிள்ளையாய் இந்த பிச்சைக்கார காசு எனக்கு தேவையில்லை. இது என் உரிமையும் என் அதிகாரத்தை விற்கிற ஒன்றாக இருக்கிறது. மீண்டும் என்னை அடிமையாக விற்க நான் காசு வாங்க போகிறது இல்லை. என் தேவன் எனக்கு தருவார் அப்படி சொல்லணும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவங்களே லைனில் நின்றுட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நமக்கு கரெக்டாக கிடைக்க வைப்பார் பிரதர். மணி கமத் எங்கே போய் நின்றுக்கிட்டு எதை பயன்படுத்திட்டு இருக்காங்க பாருங்க. நான் சொல்லி கொடுத்தாலாம் யூஸ் பண்ணுறேன். மணி கமத் பிரதர். மற்றவனுக்கு 2000 கிடைச்சு நான் என் கர்த்தர் எனக்கு 10,000 கிடைக்கும்படி செய்வார். விசுவாசத்தை எப்படிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. டோன்ட் டூ தட். ஒருவேளை அப்படிலாம் பண்ணீங்கன்னா
ஆண்டவர் சொல்லுங்கள், சாரி லார்ட், ஒரு நாள் என்ன பண்ண அப்படி செய்ய மாட்டேன். அவங்க மட்டும் நம்மக்கிட்ட எவ்வளோ வாங்குறாங்க, அவங்கள நிறுத்த சொல். நான் நிறுத்தின நாயகன் டைலாக்லாம் பேசக்கூடாது, நம்ம நாயகன் டைலாக தான் பேசணும். மாற்றங்கள் நம்மிடமிருந்து துவங்கட்டும். எல்லாம் சொல்லுங்கள், மாற்றங்கள் நம்மிடமிருந்து துவங்கட்டும். ஆமென். யாரோ ஒருத்தர் செய்யணும்னு நினைக்க வேண்டியதில்லை. நம்மகிட்ட முதல்ல நீங்கள் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்கள் ஓட்டை நீங்கள் செலுத்த முடியும். எப்படி செலுத்தணும்? மதம் தாண்டி இனம் தாண்டி ஒரு நீதியான காரியங்களை அவர் செய்கிற நபரா என்று பார்த்து ஜெபம் செய்து அதை என்ன பண்ணணும், கரெக்டாக செய்யணும். துட்டுக்காக பண்ணவே கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு ரெஸ்பான்ஸ். ஏன் சொல்கிறாரு, இந்த புறஜாதி தலைவர்கள் மக்களை எப்படி என்ன பண்ணுறாங்க, இருமாப்பாய் ஆளுகிறார்கள் அப்படின்னு அரசியலை விமர்சனம் செய்ததோடு மட்டுமல்லாமல் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்று நீங்கள் சீசர்களை பார்த்து கேட்குறாரு, உங்களுக்கும் தெரியும்ல அப்படிங்கிறார். அவர் அரசியல் பேசுறது மட்டும் இல்லை, என்ன கேட்குறாரு, இந்த பெரிய ஆட்கள் என்ன பண்ணுறாங்க, அதிகாரத்தை என்ன பண்ணுறாங்க, துர்பிரயோகம் பண்ணி கடினமாய் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ 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 எப்படி பேசுகிறாரு, அதனால் இது தேவையே இல்லை அப்படின்னாரா? இப்போ என்ன சொல்கிறாரு, அதான் பாயிண்ட். இப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, உங்களுக்குள்ளே அப்படி இருக்க லாகாதுன்னா என்ன அர்த்தம், நீ பதவிக்கு வா, நீ பொறுப்புக்கு வா, நீ அதிகாரத்துக்கு வா, இவ்விதமாய் நீ செய்யாதே. ஏனென்றால் பதவிகளும் பொறுப்புகளும் எதற்காக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், உங்களில் எவனாயிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அதாவது 26 வாசிக்கிற, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது, உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் அப்படி சொல்லிட்டு, அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். What is the purpose of authority? What is the purpose of political? What is the purpose of positions or leadership? It is to serve the people. அதிகாரங்களும் பதவிகளும் தலைமைகளும் எதற்கு இருக்கிறது, மக்களுக்கு சேவை செய்வதற்காகவே அவைகள் இருக்கிறது. சேவை மனப்பான்மை உனக்கு இருக்கும் என்றால் நீ கண்டிப்பா வரணுங்கிறாரு. அந்த மனப்பான்மையோடு நீ பதவிகளுக்கு வர வேண்டும், அந்த மனப்பான்மையோடு நீங்கள் பொறுப்புகளுக்கு வர வேண்டும், அந்த மனப்பான்மையோடு நீங்கள் அரசியலில் ஈடுபட வேண்டும். ஆமென். இங்க இதுவே தப்புன்னு சொல்லலை, ராங் ஆட்டிடியூட்ஸ், தப்பான மனப்பான்மையில் அவர்கள் வருகிறார்கள், சுயநலத்தோடு வருகிறார்கள், இருமாப்பாய் ஆளுகிறார்கள். சேவை செய்வது போல வரல, நம்மளை தான் சேவை, இங்கே யாரும் சேவை செஞ்ச மாதிரியே தெரியல. மக்கள் தான் கஷ்டப்படுறாங்களே தவிர அதிகாரிகள் கஷ்டப்பட்ட மாதிரி தெரியல. அவங்களாம் நல்ல சொகுசாக நல்ல நிலையில தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஏன் சொல்கிறாரு, நீங்கள் அப்படி உங்களுக்குள்ளே அப்படி இருக்க, அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கெல்லாம் இந்த வேண்டாத வேலை எதுக்கு அப்படி சொல்ல, நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாளைக்கு நான் எப்படி இருக்கேன் தெரியுமா, ஊழியம் கொள்ள வரல, 12 பேர் இருக்கீங்க, நீங்கள் எனக்கு செஞ்சிட்டு இருக்கீங்களா ஊழியம், 12 பேருக்கு நான் தினமும் ஊழியம் செஞ்சுட்டு இருக்கேன்டா அப்படிங்காரு. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம். So what is the purpose of leadership? It is serve the people. எல்லாம் சொல்லுங்க, serve the people. எல்லாம் சொல்லுங்க, சேவை செய்வதே உண்மையான அரசியல், உண்மையான தலைமைத்துவம். இயேசு ஒரு லீடர்ஷிப் தாட்டை எப்பவுமே பேசியிருக்கிறார் பாரு, எவ்வளோ உயரிய தாட்டு. அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் சொல்லியிருக்கலாம். ஆனால் 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே இயேசு தலைமைத்துவத்தை பற்றி பேசினார், அதிகாரங்களை பற்றி பேசினார், அரசியல் காரியங்களை பற்றி பேசினார். பேசிட்டு சொல்கிறாரு, நீங்கள் வரும்பொழுது மக்களுக்கு சேவை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். எல்லாம் சொல்லுங்க, அரசியல் என்பது சேவைக்கான ஸ்தலம், தலைமை என்பது சேவைக்கான ஸ்தலங்களாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் எஸ்தர் ராஜாத்தியாய் மாறின உடனே மோர்தெகாய் சொல்லுகிறான், ஒரு அனாதியாக இருந்த உன்னை கடவுள் என்ன ஆக்கிட்டாரு, அரசி ஆக்கிட்டார். கடவுள் பாருங்களேன், அனாதியெல்லாம் அரசி ஆக்குறார். ஆமென். அரிசி கிடைக்குமா அப்படிங்கிறீங்க, கடவுள் உங்களை அரசி ஆக்குறார். ஆமென். ஆக்கிட்டு வரலாறை மறந்துட்டா யாரு, எஸ்தர். இப்போ மோர்தெகாய்னு ஒரு ஆள் தேவைப்படுதார் ஞாபகப்படுத்துறதுக்கு. ஏம்மா வந்த கதை தெரியுமா, வந்த நோக்கம் தெரியுமா, வந்த இடம் சூப்பர்னு செட்டில் ஆகிட்டியா,
அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறான், பேசுகிறான், சொல்கிறான். இக்காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் ஸ்லீப்பர் செல் மாதிரி ஒன்றை மட்டும் வைக்கல, அவருக்கு எங்கெங்கே வச்சுருப்பாருன்னு உனக்கு தெரியாது, இது நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு நீ. ஆனால் இன்னும் பல ஸ்லீப்பர் செல்கள் அங்கங்கே இருக்கிறாங்க. பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேர் எங்கேயோ அவரால் ஏற்படுத்த வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமென். ஒரு ரிசர்வ்டு பீப்புள் எப்போவுமே கடவுள் வச்சிருக்கிறாருங்க. தேவனுக்குன்னு ஒரு கூட்டம் எப்போவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆமென். அப்படியே அதை பாதுகாத்து அப்படி வச்சுட்டே இருப்பார். ஒரு ஜென்ரேஷன், ஒரு வகையான மக்கள் கூட்டத்தை அவர் எப்போவுமே வச்சிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, நீ மிஸ் ஆனால் எல்லாமே மிஸ்ன்னு நினைக்காத. இன்னொரு பாயிண்ட் அவர்கிட்ட இருக்கும். நீனே அரசியாக இருக்கிறது தெரியாத மாதிரி இன்னும் யாரையும் எங்கேயோ தூக்கி வச்சிருப்பார், தெரியாது. ஆனால் யூ ஹாவ் த ப்ரிவிலேஜ், யூ ஹாவ் டு சான்ஸ் டு ஹெல்ப் த பீப்புள். உனக்கு இக்காலத்தில் இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உதவியாக இருப்பதற்கு ராஜமேன்மை. ராஜமேன்மையில் இருக்கிற பிள்ளைகள் உதவுவதற்கே அந்த மேன்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமான பிள்ளைகள் நான் ராஜமேன்மைக்கு வர வேண்டும், மக்களுக்கு உதவுவதற்காக என்பதை கனவாக லட்சியமாக தங்களுக்குள் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உதவியா இருக்கும்படி ராஜமேன்மை. ஆமென். எஸ், in the royalty for such a time as this, for this very purpose. இந்த நோக்கத்துக்காகவே இது உனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். தேவன் யாரெல்லாம் கூப்பிட்டாரோ அவங்கள வீட்டு அளவில் வைக்கல, ஊர் அளவில் வைக்கல, நேஷனல் லெவலில் தான் தேவன் எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், தேவன் தேசிய அளவிலே உங்களை பயன்படுத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அவர் வளைத்த எல்லாரையுமே அப்படி தான் பண்ணார். கிதியோனை கூப்பிட்டு அந்த ஊரையே வேறு மாதிரி மாற்றினார். மோசையை கூப்பிட்டு ஒரு அடிமை தலைமுறையே மாற்றி ஒரு புதிய தேசத்துக்கு அவங்கள என்ன பண்ணார், கூட்டிகிட்டு போகிறார். யோசுவாவை கொண்டு புதிய தேசத்தையே என்ன பண்ணுறாரு, பங்கிடும்படி கட்டமைக்கும்படி செய்கிறார். எஸ்தரை கொண்டு 127 நாட்டுக்கு வருகிற அழிவை ஒரு பெண்ணை கொண்டு தேவன் தடுத்து நிறுத்தினார். ஆமென். இன்னும் அடிமைகளாய் போன தானியேல், அடிமைகளாய் போன சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ, இந்த 4 வாலிபர்களை கொண்டு அந்த பாபிலோன் மாகாணத்தையே தேவனை அறியும்படியாக அவர்களை கொண்டு தேவன் பயன்படுத்தினார். ஆமென். 4 people, just 4 youngsters, 4 வாலிபர்களை கொண்டு நாடே அசையும்படியான காரியங்களை செய்தார். ஆமென். எஸ், இங்கே இருக்கிறீங்க. அப்போ அடிமையாக போனேன், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு வேலை கிடச்சிருச்சு, ஹல்லேலூயா, அப்படி போல அடிமையாக இருந்தேன். பாருங்க, 3 வேளை சாமி சோறு போடுது அப்படின்னு தின்னுட்டு உட்காரல. அவன் பாருங்க, அவன் மூலமாக அந்த நேஷனே ஷேக் ஆகுது. இன்னும் சொல்ல போனால் ராஜாலாம் மாறிக்கிட்டே இருக்கான். தரிவி நாட்களிலும் கோரேசின் நாட்களிலும் அப்படின்னா என்ன, ஒரு ராஜா ஒரு ராஜா போயிட்டான், ஆனால் இவன் எப்போவுமே அதிகாரத்தில் இருக்கிறான். ஆமென். அல்லேலூயா. கோரேசின் நாட்களிலும் தரிவி நாட்களிலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். the king will come. ராஜாக்கள் வருவார்கள், ராஜாக்கள் போவார்கள். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. இந்த மனுஷ ராஜ்யத்திலே தேவன் தனக்கு சித்தமானவர்களை அவர் அமர பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ வேதத்துக்கும் அரசியலுக்கும் சம்பந்தமே இல்லைன்னா பைபிளே ஒழுங்காக படிக்கலன்னு அர்த்தம். இயேசு அவ்வளோ பேசியிருக்கிறார், வேதம் அவ்வளவு இதை பற்றி பேசியிருக்கிறது. அப்போ இது தவறான ஒன்று அல்ல, தவறானவர்கள் கைகளில் அது இருக்கிறது. கடவுள் சொல்கிறாரு, துன்மார்க்கனின் ஆஸ்திகளை எடுத்து யார் கையில் கொடுப்பேன்? ஏன் ஒருத்தன் கையில் இருக்கிற பணத்தையும் செல்வத்தையும் கடவுள் இன்னொருத்தன் கைக்கு மாற்றுறாரு? எத்தனை பேர் நினைக்கிறீங்க அது கடவுளால் மாற்ற முடியும்ட்டு? 2000 கோடி, 10,000 கோடி, 5000 கோடி, 1000 கோடி, இதெல்லாம் ஒவ்வொரு குடும்பமே வச்சுருக்கு. இதெல்லாம் கடவுள் மாற்ற முடியும், நம்புறீங்களா? நான் நம்புகிறேன். ஐ பிலீவ் த வேர்ட் ஆஃப் காட். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை சொல்லு, துன்மார்க்கனின் ஆஸ்திகளை அவர் எடுத்து அதை என்ன பண்ணுறாராம்? ஏன் அவன் கையிலேருந்து இங்கே மாற்றுறாரு?
ஏன்னா அங்கே தேங்கி கிடக்கு, குட்டை மாதிரி ஆயிட்டான். இவங்கிட்ட கொடுத்தா நதி மாதிரி பாய ஆரம்பிக்கும். நல்ல நோக்கங்களுக்காக, நல்ல திட்டங்களுக்காக, நல்ல நல்ல காரியங்களுக்காக அது செலவிடப்படும். ஆமென். அப்போ கடவுள் பாருங்க, சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சில பணம் சில இடத்துல இருந்து சில இடத்துக்கு மாறி இருக்கு. சில பதவி சில இடத்துல இருந்து சில இடத்துக்கு என்ன பண்ணிருக்குது, மாறி இருக்குது. இப்போ எஸ்தர் வர்றதுக்கு முன்னாடி யார் பதவியில் இருந்தா? வஸ்தி. எல்லாம் சொல்லுங்க, வஸ்தி. இப்போ வஸ்தி இருந்த இடத்துக்கு யார் வந்தா? எஸ்தர் வந்தா. ஏன்? அங்க என்ன நடந்தது? ஒரு 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 அதிகார பரிமாற்றம் நடக்குது. அவ்வளோ நாள் எகிப்தின் பார்வோனின் மன்னனின் கஜானாவில் இருந்த காசெல்லாம் ஆசரிப்பு கூடாரம் கட்டுறதுக்காக இஸ்ரேல் ஜனங்க கைக்கு மாறிடுச்சு. ஒரு நைட், ஒன் டே நைட், ஒரு இரவு எங்கேயோ இருக்கிற பணம் இங்கே மாறிடுச்சு, எங்கேயோ இருந்த பதவி இங்கே மாறிடுச்சு. நான் சொல்கிறேன், கர்த்தர் இப்படிப்பட்ட மாற்றங்களை தேசத்தில் நடப்பிக்கிறவராய் அவர் இருக்கிறார். இப்படிப்பட்ட பெரிய பொருளாதார ஷிஃப்ட, பதவி மாற்றங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். Amen. I believe that. I believe great things from great God. Amen. நான் நம்புறேன். நீங்கள் நம்புகிறவர்களாய் எழும்ப வேண்டும். என்னை கொண்டு, என் பிள்ளைகளை கொண்டு, எனக்காக தேசத்தில் அப்படி நடக்கும். சும்மா வந்துட்டு பெரிய காரியத்துக்கு கூப்பிட்டுருக்காருங்க. வேலை கிடைக்குமான்னு இன்னும் கேட்டு இருக்காதீங்க. சோறு கிடைக்குமா? சோறு சோறு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உங்களுக்கு ஒருத்தர் ராஜ்யத்தையே தாராங்காரு, ஆனால் இவங்க போய் நின்றுக்கிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா? 10 ரூபா செலவுக்கு. தெனப்படி ஜாஸ்தி கேட்டனோ அப்படின்னு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறார், ஐயோ இது மைண்ட் செட்டை மாற்றி செட் பண்ணி இது கையில் கொடுக்கறதுக்குள்ள ஆண்டவர் அப்படி யோசிக்க மாட்டார். நமக்கு தான் அப்படி தோணுது. ஆனாலும் இப்படியே போகாது பாருங்களேன். இதை பேசவே இல்லைல்ல. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு சபையில் அரசியல் காரியத்தை பற்றி பேசி ஒரு வீடியோ கூட நான் இன்னும் பார்க்கல. நீங்கள் பார்த்துருக்கீங்களா எனக்கு தெரியாது. இது கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் விதைக்கப்படவே இல்லை, அப்புறம் எங்கேருந்து முளைக்க சொல்லப்படவே இல்லை, அப்புறம் எங்கேருந்து எழும்பும். அறிவிக்கப்படாவிட்டால் எப்படி? கேள்விப்படாவிட்டால் எப்படி? விசுவாசிக்காவிட்டால் எப்படி பதவிகளுக்கு வருவார்கள்? அப்போ என்ன அர்த்தம்? சொல்லப்படுதுன்னா அப்போ விசுவாசிக்கப்படும், விசுவாசிக்கப்படும்னா அது நிறைவேறியே தீரும். That's the principles of God. Amen. அப்படிதான் காரியங்கள் நடக்கும் பாருங்க. ஆமென். நான் சொல்றேன், நாளை நமதே, நாடும் நமதே, 47 நமதே, 234 நமதே. ஆமென். பாருங்க, சில பேருக்கு நேரடியாய் அரசியலில் ஈடுபடுகிற அழைப்பை தேவன் வைக்கிறார். ஹல்லேலூயா. நேரடியாய் சிலர்கள் அதிகாரிகளாக தேவன் சிலரை அழைக்கிறார். IAS ஆக, IPS ஆக, IFS ஆக, இன்னும் கிராம அதிகாரிகளாக, எத்தனையோ உயர்ந்த பதவிகளுக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தானியேல், யோசேப்பு போன்றவர்கள்லாம் யாரு? அரசுல. யோசேப்பு பிரதம மந்திரியாவே ஆயிட்டார். தானியேலர்கள் அரசு அதிகாரிகளாக இருந்தார்கள். தேவன் விசேஷித்த ஞானங்களை அவர்களுக்கு கொடுத்து எத்தனையோ அறிவாளிகளுக்கு நடுவில் இவங்களை அதிக அறிவாளிகளை உட்கார வச்சார். எக்ஸலன்ட் ஸ்பிரிட்லாம் கொடுத்தாராம். யாருக்கு? டேனியலுக்கு கொடுத்தாராம். அப்போ டேனியலையோ நீங்கள் பாருங்கள், பைபிளில் இருக்கிற எல்லாருமே ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா, தோத்திரம் 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 இப்படியே உட்காந்துட்டு இருந்தாங்க. என்ன போட்டிருக்குது? போய் நாட்டையே ஆண்டு இருக்கிறாங்க. ஐயோ, எந்த பைபிளை கையில் வச்சிருக்கேன்னு தெரியலைங்க. ஆள பிறந்தாயடா இதெல்லாம் சொல்லவே இல்லை பாருங்க. எல்லாம் பாருங்க, சும்மா கிடையாது. சும்மா அவன் மில்லு வேலை பார்த்துட்டு இருக்கிறான். கிதியோனு ஆலைகளிலே அடித்து கொண்டிருக்கிறான். வருமா வராதான்ட்டு அவனை கூப்பிட்டு மில்லியனர் ஆக்கிட்டாரு. எல்லாம் பாருங்க, அத்திப்பழம் பொறுக்கிக்கிட்டு நவப்பழம் சாப்பிட்டு அடைஞ்சிருக்கான். நீ தான் ப்ராப்பர்ட் தேசத்துக்கு அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். ஆமோஸ், வா வா, நீ தான் யாரு? அத்திப்பழம் சாப்பிட்டதெல்லாம் போகும், வா நான் அடுத்தது நான் சொல்றதெல்லாம் தேசத்துக்கு என்ன பண்ணு சொல்லு. பச்சை மண்ணியானா அப்படின்ட்டான். சொல்லாத, இரும்பு தூணு எரோமியா.
அயன் பில்லர் அப்படின்ட்டார். ஆமென். ஆமா, நீ பாரு, எல்லாம் பிடுங்கவும் நாட்டவும் கட்டவும் நான் உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன், உன்னை சிறு பிள்ளைன்னு சொல்லாத அப்படின்ட்டார். வாயில ஏடி விட்டார். ஆமா, do not say I am a only child. வாயில அடிச்சுக்கோ, சொல்லாத என்ன அப்படி. You are a prophet of God. தேசங்களுக்கு சிலரை தீர்க்கதரிசிகளாக அழைக்கிறார். ஆமென். Hallelujah. You will prophesy. You will prophesy all the nations. சகல ஜனங்களுக்கு தேவ வார்த்தையை, தேசங்களுக்கு தீர்க்க தரிசனங்களை உரைப்பீர்கள். The prophetic calling, the position calling, the political calling. Amen. கர்த்தர் அழைக்கிறாருங்க. உங்களை எடுத்து அம்பா ஆயுதமா அவர் பயன்படுத்த அவர் விரும்புகிறார். ஆமென். வாலிப பிள்ளைங்க, வளர்ந்து வருகிறவர்கள் எல்லாரும் இந்த கனவை தங்களுக்குள்ளாக கொள்ள வேண்டும். ஆமென். எழுந்து நிற்போம். ஆமென். சொல்றதுக்கு இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, ஆனால் இதற்கு மேல் நீங்கள் தாங்க மாட்டீர்கள். பசியை சொல்லவில்லை, அது சற்று இருந்தாலும் கொள்ளளவு இவ்வளோ போதும். இன்னொரு தருணத்தில் நம்ம பேசுவோம் இந்த மாதிரி நிறைய மேட்ரு. எத்தனை பேருக்கு புரோஜனமாக இருந்துச்சு? ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இப்போ நான் இந்த வார்த்தைகள்லாம் பேசும்போது உங்கள் ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு வாக்காளராக எப்படி வாக்களிக்கணும் உங்களுக்கு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லை, நீதி நியாயம் சில நல்ல காரியங்களில் நாம் கொஞ்சம் மாடலாக இருக்க வேண்டியது அவசியம். அரசியலை விட்டு ஒதுங்கி நிற்காதீங்க. தேவன் உங்களை அழைப்பார்னா நேரடியாக சிலர் என்ன பண்ணலாம், அதில் ஈடுபடும்படி வரலாம். கர்த்தருடைய அழைப்புகள் இருக்குது. ஆளுகையின் சில பேரை பிஸ்னஸ் மேனாக அழைக்கிறாரு, சிலரை பொலிட்டிஷியனாகவே அழைக்கிறாரு. அது ஒரு அழைப்பு தான். எஸ், ராஜாவாக அபிஷேகம் பண்ண என்ன அர்த்தம்? இன்னைக்கு மாடலில் அரசியல் தலைவனாக அவன் என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு என்பதுதான் அர்த்தமாக இருக்கிறது. நான் ஈடுபடலாமான்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒவ்வொரு அழைப்பு வச்சுருக்கா. இட்ஸ் அ காலிங். பல அழைப்பில் அரசியலில் ஈடுபடுவதும் ஒரு அழைப்பு என்பதை இன்றைக்கு பதிவு செய்கிறேன். எஸ், இது இன்றைக்கு பதிவு செய்யப்படட்டும். அதுவும் ஒரு அழைப்பாக இருக்கிறதுங்கிறத கூட சொல்லலை. அதான் பிரச்சனை. இப்படி ஒரு அழைப்பு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டாங்க. அதனால கீழே உட்கார்ந்துக்கிட்டு, கர்த்தாவே, ராஜாக்களின் இருதயங்கள் உடைய கரங்களில் இருக்கும் நீர்கால்களை போல் இருக்கிறது, அந்த இருதயத்தை நீர் தொடுவீராக மாற்றுவீராக ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம். கடவுள் சொல்றார், கண்டிப்பா அதைத்தான் இவ்வளோ நாள் பண்ணிட்டே இருக்கேன். பெசாட்டி நீனே வந்துட மேலே. நீ ஏன் ஒரு நல்ல பதவிக்கு வரக்கூடாது? நீ ஏன் ஒரு உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வரக்கூடாது? ஒரு பிஸ்னஸ் மேனாக இருப்பதும் அரசியலுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குது பாருங்களேன். ஏன்னா நாட்டில் சில அரசியலையே, சில இல்லை, அரசியலில் நிறைய பக்கங்களை முடிவு செய்கிறதே யாராவது இருக்கிறாங்க. ஏன்னா இதுதான் ஃபியூல். ஆமாம். அப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேனாக எழும்பி சரியான அரசியலை ஆதரிக்கலாம். ஆமென். சரியான அரசியலை ஆதரிக்கலாம். சில பேர் அந்த நல்ல பொலிட்டிஷியனுக்கு ஸ்பான்சர் பண்றவர்களா தேவன் சிலரை அவர் எழுப்புவார். ஸ்பான்சர் பண்ணுவீங்க நீங்க. சில அரசியல் பண்ணுவதற்கு நீ போய் செய், நான் உனக்கானதெல்லாம் செய்ய போறேன். எஸ், ஒரு தேசம் வளமா இருக்கணும்னா அங்கு ஜெப மையங்கள் மட்டும் வளர்ந்தா போதாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், 1 தீமோத்தேயுல நாம் படிக்கிறோம், அதிகாரம் உள்ளவர்களுக்கும் அவங்களுக்கும் என்ன பண்ணுங்க, நல்ல ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எஸ், வாக்களிப்பது, ஜெபிப்பது, இதோடு சேர்ந்து இப்படிப்பட்ட சிந்தனைகள் உடையவர்களாய், நம்பிக்கை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். உயர்ந்த நல்ல நல்ல பதவிகளுக்கு நாம் வர வேண்டும். பிள்ளைகளுக்கு என்கரேஜ் பண்ணுங்க, நல்ல பொசிஷன்ஸ்க்கு வா, அப்பதான் பொண்ணு கிடைக்கும் அப்படி வளர்க்காதீங்க. சேவை செய்ய வேண்டும் மக்களுக்காக. சில நல்ல காரியங்களை நீ வந்தாதான் செய்ய முடியும். கடவுள் உன் கூட இருப்பார், உனக்கு உதவி செய்வார். கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளைக்கு என்ன மாதிரி அழைப்பை வச்சிருக்கிறீங்க. இங்கே யாரும் பிழைப்பை தேடி வரவில்லை, ஒரு அழைப்பை தேடி தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எஸ், அதனால தான் கடவுள் சொல்லிட்டாரு, இந்த விதைக்காத பறவைக்கு கூட நான் பிழைப்பு விட்டுறேன்.
நீ ஏன் சாயல்ல படைக்கப்பட்டிருக்கிற, நீ இன்னும் பிழைப்பை தேடிட்டா இருக்கிற. தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, தட் இஸ் மீன்ஸ் அது என்ன, அங்கே என்ன கொண்டு வராரு, அவருடைய சட்டங்கள், அவருடைய நீதிகள், நியாயங்கள், இதெல்லாம் நீ விளங்கிக்கிட்டு அதை அநேகருக்கு கொடுக்கும்படியாக கடவுள் உங்களை வச்சிருக்கிறார். பயப்படாதுங்கிறார். ஹல்லேலூயா. ரிசீவ் தட் அனாயிண்டிங். இந்த வார்த்தைகள் மட்டுமல்ல, இது ஏதோ சும்மா அப்படி கொஞ்சம் கலகலப்பா 26ல் ஏதோ கொஞ்சம் பேசுவோம். நோ 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 நோ, இது வந்து ஒரு 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 உள்ளத்துக்குள்ள எரிந்து கொண்டிருக்கும் ஒரு பேராவல். அதைத்தான் பிரசங்கமாக பண்ணியிருக்கிறேன். முடிக்கவே முடியல பாருங்க. நான் 4 பக்கம் வச்சிருக்கிறேன், ஒரு பக்கம் கூட முடிக்கல. இன்னும் நிறைய மேட்டர் இருக்குது ஓப்பன் பண்ணி பேசுறதுக்கு. ஹல்லேலூயா. இது ஒரு ஆர்வம். இது கடவுள் வந்து ஏன் மற்றவங்க பேசல அது எனக்கு தெரியாது. எங்களுக்கு அப்படிப்பட்ட அழைப்பை கொடுத்திருக்கிறார். நாங்கள் பேசுகிறோம். சபையை இவ்விதமாய் தயார்படுத்தும்படியான அழைப்பை அவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். சத்தங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் அதை பேசுகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பிப்பார். ஹல்லேலூயா. மறுபடியும் சொல்லிட்டேன், இது வந்து கட்சி பேதங்கள் கிடையாது. வேலை யார் செய்வான்னு பாருங்க, சரிங்களா? அந்த கட்சி, இந்த கட்சி, நான் எந்த கட்சி. இப்போ நாம போயிட்டு ஒரு கட்சியை ஆதரிக்க போறதில்லை. நீதியோடு நியாயத்தோடு யார் காரியத்தை செய்வாரோ அதை ஆதரிக்கிறவர்களாக நாம் இருக்க போகிறோம். மத ஆதரவாளர்களோ கட்சி ஆதரவாளர்களாகவோ நாம் வந்து நம்மை வெளிப்படுத்த போகிறதில்லை. இவ்விதமாய் நாம் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. glory to God. நேரடியாக ஒருவேளை ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கலாம், இங்கே இருக்கலாம். ஆண்டவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல்ஸ்க்கான ஒரு காலிக்ஸை என்கிட்ட வந்து பேசிகிட்டே இருக்கிறார். நான் அதை உணர்கிறேன் அப்படிங்கிறவங்க இருப்பீங்கன்னா அவங்க மட்டும் உங்கள் கைகளை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. அரசியலை பற்றி ஒரு ஆர்வம் எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறவங்க, எஸ், அவங்க மட்டும் கை தூக்குங்க. உயர்ந்த பதவிகளுக்கு வந்து மக்களுக்கு வந்து ஒன்று செய்யணுங்கிற ஆர்வம் எனக்குள்ளே இருக்குது, இல்லை என் பிள்ளைகள் அப்படி வரணுங்கிற ஆர்வம் இருக்குது, அப்படிப்பட்டவங்க கைகளை என்ன பண்ணுங்க, உயர்த்துங்க. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இது சும்மா சொல்ல. ஆண்டவர் வந்து அதுக்காகவே ஒரு அனாயிண்டிங் உங்களுக்கு கொடுப்பார். ஒரு பிரசங்கத்தை கொடுக்குறாருன்னா அதுக்கு ஒரு அபிஷேகத்தையும் அவர் கொடுப்பார். அதுக்கான ஒரு அனாயிண்டிங் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் நினைக்கலாம், நான் எப்படிங்க வர முடியும்ன்ட்டு. உங்களுக்கு நல்ல அந்த சேவை செய்கிற மனப்பான்மை இருந்தால் பாருங்களேன், மறந்து போன எஸ்தரையே தூக்கி வச்சாருன்னா உங்களை கண்டிப்பாக தூக்கி வைப்பார். ஹல்லேலூயா. இக்காலத்தில் உதவும்படி ராஜ மேன்மைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, பதவி மட்டுமல்ல. இன்னைக்கு நான் சொல்கிறேன், சில பணங்கள் சூப்பர் நேச்சுரலாக உங்களுக்கு வரும். அதிகமான பணங்கள் வரும். ஒரு காரியத்தை நான் சொல்வதற்கு வெட்கப்படுறதே இல்லை. அதை சொல்ல வேண்டான்னு என்ன நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் கூட திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம ஊழியத்துக்கு மட்டும் பணம் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. ஏன்னா என்ன செய்கிறோங்கிறது ஒருத்தருக்கு நல்லா தெரியும். கொண்டு வந்து கொடுத்துட்டே இருப்பார். அன்னைக்கு பால் பிரதரோட அன்னைக்கு காரில் பேசிகிட்டே இருக்கிறேன். இப்போ தான் ஃபீஸ் கட்டணும், இப்போ தான் ஒருத்தங்களை காலேஜில் சேர்த்து விட்டோம், இப்போ தான் ஒன்று வந்துட்டே இருக்கு. சிலர் அன்னைக்கு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்டில் படுத்துக்கிட்டாங்களாம். பக்கத்தில் ஏதோ சர்ச்சுக்கு போயிருக்காங்க. ஒரு வாடகைக்கு இருந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்பி விட்டாங்களாம், வாடகை கொடுக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு அம்மா இருந்திருக்குது. அது அம்மா எப்போ கொடுத்தாலும் வாங்கிக்கலான்னு மாதிரி வச்சிருக்குது. அந்த அம்மா இறந்த உடனே இப்போ பையன் வந்துட்டாப்புல. இப்போ பையன் என்ன சொல்லிட்டாரு, கொடுத்துட்டு வான்ட்டு கதவை பூட்டி வெளியே அனுப்பிச்சிட்டான். கணவனற்ற ஒரு பெண்மணி ஒரு பையனை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. அந்த அம்மா வீட்டில் தான் வந்து தங்கியிருந்தாங்க, நம்ம பாபு அம்மா வீட்டில். நான் இருக்காம்மா, அங்கே தான் தங்கினாங்க. தோசைலாம் சுட்டு கொடுத்தீங்களே, அவங்க தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவங்க பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்காங்க. யாரோ அப்போ பக்கத்தில் பாட்டு படிச்சிருக்காங்க, ஒரு சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அவங்க உட்காந்து பாட்டெலாம் படிச்சிருக்காங்க, ஆறுதல் படுத்திருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் உங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டோம், ஆறுதல்லாம் படுத்திட்டோம், ஆனால் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம சர்ச்சு நம்பரு. அது பாருங்க, என்னை பார்த்தது கூட கிடையாது. கரெக்டாக ஃபோன் பண்ணி இங்கே வந்து பாபு அம்மா வீட்டில் தான் தங்கியிருந்து சாப்பிட்டு கூப்பிட்டு வந்து, நான் வந்து சாப்பாட்டுக்கு வழி பண்ணுற ஆள் கிடையாது, உங்களுக்கு ஒரு நல்ல வேலை செய்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து இப்போ வந்து மெஸ் நடத்துது அந்த அம்மா. ஆமென். ஆனால் டக்குன்னு ஒரு ஊழியக்காரர் கால் பண்ணுறாரு, பாஸ்டர்
நானும் கத்தரை நம்புகிறேன், வளர்ந்து வந்துட்டுருக்கேன் ஐஸ்வர்யத்தில். ஆனால் என் தங்கச்சிக்கு இப்போது ஸ்கூல் ஃபீஸ் கட்டலைன்னா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டலைன்னா எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க. அப்படியே தவிப்பில் நின்றுட்டுருக்குறோம். உடனே நம்பர் வாங்கி அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். பாருங்கள், இப்போ ஃபோன் பண்ணி இன்னும் எனக்கு அனுப்பிச்சிடாதீங்க நிறைய. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் ஒன்று சொல்லுவேன், இது இன்னொரு பக்கமாக எழுதிட்டு போவாங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, ஆண்டவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே இப்படி நீங்கள் பிரபலியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, தனி அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கு வர வேண்டியதெல்லாம் கரெக்டாக வந்துட்டோம். ஆமென். இப்போ வந்துட்டே இருக்குது பாருங்களேன். நான் சொல்கிறேன், கர்த்தர் கண்டிப்பாக பணத்தை நம்ம பக்கம் திருப்புவாருங்க, பதவியை நம்ம பக்கம் திருப்புவாருங்க, உயர்ந்த அதிகாரங்களை நம்ம பக்கம் திருப்புவாருங்க. அதிகாரங்கள் எல்லாம் அவரால் நியமிக்கப்படுகிறது. நீங்க இந்த பிசிக்கல் உலகத்தை பார்த்து பயப்படாதீங்க. அவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் இருக்கிறார்களே, நம்மெல்லாம் என்ன, கிடையவே கிடையாது. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். சிம்பிளா சொல்லட்டுமா, அவங்களாம் நீங்க தின்னு போடுவீங்க, தின்னு. எளிதாய் சுதந்தரிப்பீர்கள். அவன் காலை சொல்றான், இன்னைக்கு மத்தியானம் லஞ்சு அந்த பசங்க தான் அப்படின்ட்டான். யாருக்கிட்ட அப்படின்ட்டு, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு அகன்றது. ஆமென். சும்மா இல்லைங்க, கடவுள் வந்து ஒரு நேஷனையே மாற்ற உங்களை அழைக்கிறார். ட்ரீம் வித் காட், கோ லேபரிங் வித் காட். பவுல் சொல்கிறார், நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக இருக்கிறோம். கோ லேபரிங், have a dream with God. இந்த சபைக்கு வரீங்கன்னா இப்படிப்பட்டதை தான் இங்கே பேச போகிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை வளர்றதை பற்றி தான் சொல்ல போகிறோம். சும்மா சண்டே கும்பிட்டுட்டு போகிறது கிடையாது. கர்த்தருக்காக ஒரு வாழ்க்கை வாழணும், பெரிய சாதனைகளை செய்யணும், பெருசா ஒரு காரியத்தை பண்ணணும். அதற்கான அழைப்பை இந்த இடங்களில் தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் பார்க்குறேன், எப்பவும் இல்லாத அளவுக்கு இப்போ பணங்கள் அதிகமாக வருகிறது. இதை நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனால் நான் சொல்கிறேன், என் களஞ்சியங்கள் வத்துவதே இல்லை, பணம் வந்துட்டே இருக்கு. இந்த வருஷமே எவ்வளோ லட்சங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம். நான் சொல்கிறேன், இன்னும் வரும். கோடா கோடியாக கர்த்தர் என் கைகளிலே கொண்டு வருவார், உங்கள் கைகளிலே கொண்டு வருவார். ஆமென். யாருக்கும் கிடைக்காத பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கும் கிடைக்காத உயர்ந்த பொசிஷன்ஸ், நல்ல நல்ல ஸ்தானங்கள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கடவுள் நியமிச்சிட்டார். ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, ரெடி ஆயிக்கோங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சத்திலே நீ உண்மையா இருந்தால் நான் உன்னை அநேகத்துக்கு அதிகாரியாக்குவேன். அப்போ அது கடவுளுடைய ஒரு வாக்குங்க. கடவுள் ஒன்றுக்கு ரெண்டுக்கு இல்லை, அநேகத்துக்கு உங்களை அதிகாரியாக அவர் வைக்க விரும்புகிறார். உங்களோடு அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். சில சவுல்களை தள்ளி சில தாவீதுக்களை அரியணையிலே அமர வைக்கிற வேலையை தேவன் செய்ய அவர் விரும்புகிறார். கேட்குறாங்க, சவுல்கள் ஏன் இருக்கிறார்கள், பொல்லாத மனிதர்கள் ஏன் இருக்கிறார்கள்? தாவீதுக்கள் வளர்ந்து வரும் வரை அவர்கள் இருப்பார்கள். இவர்கள் வந்தால் அவர்கள் இருப்பது இல்லை. துன்மார்க்கனின் இருந்த இடத்தை தேடி பாரு, அவன் இருந்த இடமே இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓரா சண்டலா கோரபாலாரா. தகப்பனே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி. தேவனுடைய சபையை கர்த்தாவே நீர் எவ்விதமாய் ஆயத்தப்படுத்துகிறேன். இட் இஸ் நாட் அவர் ஐடியா. இது ஒரு மனிதனால் உண்டானால் இது ஒளிந்து போகும். ஆனால் இது தேவனால் உண்டானால் இதை ஒழிக்க ஒருவனாலும் கூடாது. We believe it's a word of God. இது உம்முடைய வார்த்தை என்று நாங்கள் நம்புகிறோம். உம்மிடத்திலிருந்து புறப்படுகிற சத்தம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் நாங்கள் இருக்கும் எல்லா காரியங்களையும் உம்முடைய ஆளுகை வருவதாக. பிள்ளைகளை தயார்படுத்துங்க, பிள்ளைங்களை ரெடி பண்ணுங்க. சேவை மனப்பான்மையோடு உயர்ந்த லட்சியங்களோடு பிள்ளைகள் எழும்பி காரியங்களை செய்யட்டும். ராஜா, அற்பமான மனிதன், என் குடும்பத்திலே நான் சின்னவன், நான் பேச அறியேன், எப்படியோ தாங்கள் டிஸ்குவாலிஃபைட் பண்ணிக்கிட்ட எல்லாரையும் தான் நீங்க குவாலிஃபைட் பண்ணியிருக்கிறீங்க. இங்க இருக்கிற பிள்ளைகளை நீ தகுதிப்படுத்துகிறீர். ஹல்லேலூயா. தரம் உயர்த்துகிறீர், தலைமை ஏற்க வைக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ, சீக்கிரத்திலே நாங்கள் அதை காண்போம் ராஜா. செய்கிறீர், உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. Hallelujah. Thank you so much. வார்த்தைக்கு இவ்வளோ நேரம் எடுத்து பண்ண முடியுமான்னு தெரில. நீங்கள் கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. கர்த்தர் உங்களுக்காகவே இந்த செய்தியை அவர் வைத்திருக்கிறார். ஆமென். எல்லாம் திருப்பி திருப்பி கேளுங்க, குடும்பமாக உட்காந்து கேளுங்க.
இதை டிஸ்கஸ் பண்ணுங்க, இதை பற்றி பேசுங்க. கடவுள் உங்களோடு பேசுவார். ஆமென். பல காரியங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இது இன்னொரு டைமில் பார்ட் 2 or 3 அப்படி என்ன பண்ணுவோம், நாம் பேசுவோம். ஒரு வருஷம் முழுவதும் நான் பேசின ஒரு டிவிடி இன்றைக்கு விற்பனைக்கு வந்திருக்கிறது. அதாவது ஒரு சண்டேல 3 சர்வீஸ் பேசியிருப்பேன். அது எல்லாமே 2 டிவிடியில் என்ன பண்ணியிருக்குது, உள்ளே வந்திருக்குது. 500 rupees அங்கே இருக்கும். வார்த்தை உங்களை செதுக்குகிற சிற்பி போல் அது இருக்கிறது. வார்த்தை இல்லாததுனால தான் வெற்றி இல்லாமல் இருக்கிறோம். வார்த்தை உள்ளே வந்தால் வெற்றி வர ஆரம்பிக்கும். ஓகே, இது MP3 ஐ திங்க்ஸ் 3 சர்வீஸ் சேர்த்தா எத்தனை மெசேஜுமா தம்பி உள்ள? நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 54 × 3 மோர் தென் 150 மெசேஜஸ்க்கு மேலே அதில் இருக்கும். நீங்கள் கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எஸ் லார்ட். அது பென்ட்ரைவ் ஃபார்மேட்லையும் கிடைக்கும். ஆனால் டிவிடியில் இப்போ கார்லாம் போகும்போது நீங்கள் கேட்டே போகலாம். MP3 இருக்கும் இதில். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். பாடல் பாடும் பொழுது கொடுத்துட்டு அப்படியே என்ன பண்ணலாம், ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாகவே நடத்திடுவார்னு போகிறீங்க. ஆமென்.